வணக்கம் மக்களே வடலண்டனுக்கு வணக்கம் மக்களே வடலண்டனின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அதாவது குதூகலத்திலையும் குளிரும் சேர்ந்து காலையில வந்து டங்ஸ் பயங்கரமா ரோலிங்ஸா இருக்கு. வந்து விரைக்க ஆரம்பிச்சிருச்சு எங்க ஊர்ல. எங்க வீட்டுல ஹீட்டர் வேற ஒர்க் ஆகல, அதனால வந்து கஷ்டப்பட்டு வந்து இழுத்து போத்தின்னு தான் உட்காந்துருக்கோம். இப்போ ரொம்ப விண்டோ பக்கத்துல உட்காரதுனால டங்ஸ் கொஞ்சம் வந்து வளருது, அதனால தான் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த எபிசோட் ஃபுல்லாவே கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எஸ், வெல்கம் டு திஸ் எபிசோட். வெஸ்டாமுடன் எடுத்த அபாரமான வெற்றி, சுத்தியல்களை போய் சூத்தடித்து எடுத்த அபாரமான வெற்றியை பத்தி தான் இந்த எபிசோட்ல நம்ம பேச போறோம். அதாவது அந்த டீம் வந்து அவங்களும் நம்மளும் ஒரே லெவல்ல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 சீசனா கூவிட்டு இருந்தானுங்க. அதுல வந்து எடுத்து வந்து மெயினா செஞ்சது வெஸ்ட் ஹாம் சென்ட்ரல்னு ஒருத்தன். அவன் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணி விட்டாலும் புதுசா வந்து மறுபடியும் அவன் வந்து சீட்டிட்டு இருக்கான். அதனால வெஸ்ட் ஹாமோட ஜெயிக்கிற எல்லா மேட்சுமே எனக்கு வந்து ஒரு மாதிரி இப்ப ஒரு ரைவல்ரியே இல்லைனாலும் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு அந்த அவங்களோட ஜெயிக்கிறப்போ. ஸோ அது அந்த மேட்சோட ஒரு ரிவ்யூ தான் பண்ண போறோம் இன்னைக்கு. நீங்க என் கூட இருக்கிறது ஹேமந்த். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்காப்ல. வணக்கம் ஹேமந்த். வணக்கம் ப்ரோ. குட் டு பி அண்ட் பேக். நீ நான் வந்து கருத்து சொல்லியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ இல்லைனாலும் பரவாயில்ல கருத்து சொல்லியே தீருவேன்னு வந்து நம்மள வந்து ஜாயின் பண்றது ஹரி. வணக்கம் ஹரி. அனைத்துலக ஹாஸ்டல் மக்கள் இயக்கத்துக்கு வணக்கம். தலைவர் அருண் ஹரி, கோலுக்கு வணக்கம். ஹரி டசன்ட் ஹிட் த சேம். ஹரி, நீ வந்து அப்படி கை தூக்கி வீடியோல அனைத்து சொல்லாம வந்து வெறும் ஆடியோ வண்டி வந்தது நல்லா இருந்தாலும் அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு வச்சுப்போமே, அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். பட் தேங்க்ஸ் a lot for joining us. And yeah, இந்த எபிசோட்ல வந்து ஹோப் யூ கைஸ் லைக் இட். நல்ல எபிசோட் கொடுப்போம் ஒரு நம்பிக்கையோட உள்ள போகலாம். பட் போறதுக்கு முன்னாடி மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து கேம் வீக் 13க்குள்ள வந்து வடலண்டன் நேஷன் கம் ஹெல்ப் அஸ், நம்ம எப்படியாச்சும் 1800 சப்ஸ்கிரைபர்ஸ் போடலாம்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அண்ட் விஎல் நேஷன் ஆல்வேஸ் டெலிவர்ஸ். 1800 தாண்டிட்டோம். பட் வந்து கொஞ்சம் வந்து இப்ப எப்படின்னா, இப்ப எங்க எல்லார் மூடுமே வந்துட்டு கொஞ்சம் ஆசை பார்த்தது, எப்படி சொல்றது, இந்த மாதிரி நம்பர்ஸை பார்த்ததுனால ஆசை வந்துடுச்சு. அந்த ஆசை வந்ததுனால பத்தலைங்கிறதா ஒரு ஃபீலிங் வருது தவிர்த்து தேங்க்யூ சொல்லிட்டு பத்தல இன்னும் கொஞ்சம் பேரை கொஞ்சம் கூட்டுவாங்க அப்படி சொல்லதான் தோணுது. அது எங்களுடைய கையில தான் வந்து மெயினா இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க கொடுக்குற கான்டென்ட்ல தான் அது இருக்கு. அண்ட் வில் டெஃபினெட்லி ட்ரை அண்ட் கிவ் யூ த பெஸ்ட் ஆஃப் கான்டென்ட். ஸோ அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து எதை பத்தி பேசணுமோ அதுக்கு வந்துருவோம். வெஸ்ட் ஹாமோட கேம் அவே அட் த லண்டன் ஸ்டேடியம், லண்டன் டாபி. அதோடலேருந்து வந்து ஃபர்ஸ்ட் தாட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹரி, ஃபர்ஸ்ட் தாட்ஸ். ஹரி, அதாவது தலைவரே, நீங்க வந்து வீடியோ எப்போதுமே வந்து கையை காமிச்சிட்டு வந்து வணக்கத்தை சொல்லி அனைத்துலக ஹாஸ்டல் மக்கள் இயக்கத்துக்கு வணக்கம்னு சொல்லி சொல்வேன் நீங்க சொல்றீங்க. நான் ஏன் இன்னைக்கு வீடியோ வந்து நான் போடலன்னா, ஏன்னா இந்த நம்ம வெஸ்ட் ஹாம் ஹாஸ்டல் கேமோட ரிவ்யூ பத்தி பேசுறதுக்கு முன்னால ஒரு டீமோட லட்சணத்தை பத்தி நம்ம பேசி ஆகணும். என்னன்னா தலைவரே, இந்த டீம் பத்தி பேசுறதுக்கு முன்னால என் வீட்டுல நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனையை நான் சொல்லிடுறேன். என்னோட டாய்லெட்ல பாத்தீங்கன்னா அந்த டாய்லெட் போல் இருக்குல்ல, அதுல வந்து கொஞ்சம் ஸ்டூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் பல வகையான சோடா போடுறேன், அந்த மருந்து போடுறேன், இந்த மருந்து போடுறேன், சரியாக மாட்டுது. அப்பதான் வந்து ஞாபகம் வந்துச்சு, ஓ டாய்லெட் போலுக்கு வந்து பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். ஆனா டாய்லெட் போலுக்கு வந்து ரெசல்யூஷனே இல்ல. கிடையாது, அந்த இடத்துக்கு கிடையாது. அவங்க இன்னைக்கும் அதே தான் செஞ்சாங்க. இன்னைக்கும் ஆமா 10 பேரோட படுத்து எடுத்துட்டானுங்க. அவங்களுக்கும் அது வந்து அது லைஃப் லாங் இதுதான். பட் எஸ், அதை விடுங்க, அது கிடக்குது. அது ஒரு பேசணும்னு நினைச்சா நம்ம வந்து அதை பத்தி பேசலாம். உனாய் எமரியை பத்தி ஏன் மக்கள் எல்லாருமே வந்து இப்ப வந்து ஆர்சனலுக்கு வந்தா அவர் வந்து ஆட்டி தள்ளிடுவாருன்னு பேச மாட்டேங்கிறாங்க, அதை பத்தி பேசலாம். இல்ல ஆஸ்டன் வில்லா வந்துட்டு நம்மளோட வெட்ரா போறாங்க, நம்மள ரெட் கார்டர்னு சொன்னது. இல்லாட்டி இந்த வந்து எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. இந்த வந்து நம்மள மாதிரி வந்து இந்த பிக் சிக்ஸ் டீம்ஸுக்கு அகேன்ஸ்டா வந்து இந்த நியூ காசில் ஆஸ்டன் வில்லா ஏன் பேசுறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பட் தட்ஸ் a டாபிக் ஃபார் another day. பட் ஹரி, ஃபர்ஸ்ட் தாட்ஸ் அபௌட் வெஸ்ட் ஹாம். அதான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு தெரியும் நம்ம வந்து ரிவ்யூக்குள்ள போயிடணும்னு. என்னன்னா, இப்ப வந்து மக்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, 18,800 சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டீங்க. இதோ வந்து இன்னும் ஒரு வருஷத்துல 1.8 மில்லியன் வந்துட்டீங்கன்னா நானும் ஹேமந்த் ப்ரோ அருண் ப்ரோ வேலையை விட்டுட்டு உங்களுக்காக ஃபுல் டைம் ஃபுல் சேனல் நியூஸ் மாதிரி நாங்க வந்து ஓட்டிக்கிட்டு இருப்போம் உங்களுக்காக. ஹரி ப்ரோ ஃபுல்லோட தான் வருவார் எல்லா ஷோ. ஆமா, எல்லா ஷோலும் ஃபுல்லோட தான் இருப்பேன். ஒரு பிசி ஸ்ரீராம் சினிமாட்டோகிராஃபி, ஏஆர் ரஹ்மான் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு அப்படியே வேற லெவல்ல வரும். ஒரு திருவிழா பாக்குற மாதிரி இருக்கும். நம்மள தீபக் வந்து ஜாயின் பண்ணிட்டாப்ல. வணக்கம் தீபக். எஸ் ஹரி, நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் தாட்ஸ்ல அப்படியே கண்டினியூ பண்ணுவோமே இந்த இது வச்சு. அதான் ரைட். சோ அதனால வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராச்சும் ஸ்பர்ஸ் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா போய் கோயில அர்ச்சனை பண்ணுங்க. தோஷம் கண்டிப்பா இருக்கும் பெருசா.
சரி, ஃபர்ஸ்ட் தாட்ஸ் வந்து தலைவரை இந்த வெஸ்ட் ஹாம் ஆர்சனல் கேம் வர முன்னுக்கே நீங்க ப்ரீவியூ எபிசோட் பாத்தீங்கன்னா ஆகாஷ் ப்ரோ, பாலாஜி ப்ரோ, பரத் ப்ரோலாம் ரொம்ப தெம்பா பேசியிருப்பாங்க. தெனாவட்டா ஆமா. இல்ல, தெம்பா பேசியிருப்பாங்க இந்த கேம் வந்து ஈஸியா தட்டிடலாம் அப்படின்னு. குட் ஆனா டிஸ்டிங்ஷன். உண்மை தெம்புக்கும் தெனாவட்டுக்கும் குட் டிஸ்டிங்ஷன். ஐ லைக் இட். ஆமா ஆமா. சோ அப்ப சொல்லும் போது எனக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆனா அந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் இந்த லாலஸ், இந்த வெஸ்ட் ஹாம் சென்ட்ரல், அதாவது டெக்லன் ரைஸ் நம்ம வந்து 100 மில்லியன் கொடுத்து வாங்கும் போது, அதாவது அவங்க ஓனர் சொல்றாங்களாம், எங்களுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அதை நம்பாம டெக்லன் ரைஸ் போறது எங்களுக்கு பிடிக்கல. ஏன்டா டே இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்டாடா, இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்டாடா. இப்போ மேட்ச் ஆரம்பிச்சு 40 நிமிஷம் கூட இல்ல, அதுக்குள்ள இஸ் த ஃபயர் ட்ரில், இஸ் த ஃபயர் ட்ரில் பாட வச்சிட்டீங்க. இது ஒரு ப்ராஜெக்ட். ஸோ ப்ரோ, இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பி வித் த டிசிப்ளின். நம்ம டிஃபெண்டர்ஸ் சலிபா, கேப்ரியல், கலஃபியோரி, டிம்பர் ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் நீங்க பாத்தீங்களா தலைவரை, அவங்க வந்து கண்ட்ரோல் வந்து வெரி டிசிப்ளினா இருந்துச்சு. ஹேட்ஸ் ஆஃப். கேப்ரியல் எனக்கு தெரிஞ்சிருக்கும், கேப்ரியல் வந்து இந்த சீசன் வந்து எந்த டீமோட ஸ்ட்ரைக்கருக்கு நிறைய கோல் இருக்கோ இல்லையோ அதை விட அதிகமா கேப்ரியல் கண்டிப்பா கோல் இருக்கு. அப்சல்யூட்லி. ஆமா. அண்ட் அப்புறம் சலீபாவோட கேம் பிளே, டிம்பரோட கேம் பிளே, முக்கியமா வந்து நம்ம ஓடகார்டை பத்தி நம்ம அப்ப பேசுவோம். நம்ம சாக்காவை பத்தி ஒரு விஷயம் நேத்து நான் வந்து சொன்னேன். அது வடலண்டன்ல நான் சொல்லல, குரூப்ல நான் சொன்னேன். அது அப்படியே ட்விட்டர்ல பத்திக்கிச்சு. உம்பாப்பே உம்பாப்பே யார் யார் அந்த உம்பாப்பே? உம்பாப்பே தாண்டி இன்று ரகளை கட்டும் எனது சூப்பர் ஸ்டார் பாய் சாக்கா அவர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னு தெரியல. பயப்புள்ள வந்து நான் எப்போ சொல்லிட்டு இருப்பேன், ஓடகாடு வந்து ஜிடானுக்கோ பிர்லோக்கோ பிறந்த பிள்ளைன்னு. சாக்கா யாரோட பிள்ளைன்னு தெரியல தலைவரே, தெரியல. ஐயோ தப்பா பேசாதயா, இப்படி எல்லாம் பேசினா நீ பேசுறது வந்து இல்ல இதுதான் அப்படி இருக்கு. சொல்ல சாக்கா யாரோட புள்ள தெரியலன்னா அவங்க அம்மா பாவம்யா. இல்ல, நம்ம பல வருஷமா 15 வருஷமா கட்டி கொடுத்த இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த இந்த கஷ்டத்தெல்லாம் தீக்கிறதுக்காக 1000ல் ஒருத்தர் வருமா, அதுதான் சாக்கா. பட் ஹோப்ஃபுல்லி ஓவரால் அதுவாதான் இருக்கணும். அதான் ஓவராலா பாத்தீங்கன்னா இட்ஸ் எப்படி சொல்றது, சர்வசாதாரணமா தட்டி தட்டி தூக்கிட்டாங்க. என்ன அந்த 4வது கோலை போட்ட உடனே கேம் அழகா முடிச்சிருக்கலாம். அதுல வேற 2 கோலை கொடுத்து பரவாயில்ல. அந்த ஒரு மீம் இருக்கும்ல, வில்லேஜ் பீப்பிள் கிவ் ட்ரிங்க் டு தீஃப் சோ தட் தே கேன் பீட் ஹிம் அப் அகைன் அப்படின்னு. தெளிய வச்சு அடிக்கிறது. தெளிச்சு அடிக்கிறது. சோ அடிச்சு முடிச்சிட்டோம். அற்புதமான வின்னு. செகண்ட் இந்த டேபிள். அடுத்து இந்த லிவர்பூல் சிட்டிக்கு ரெண்டு மொட்டைகளுக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதை பார்த்துட்டு நம்ம சொல்றோம். இதான் என் ஃபர்ஸ்ட் தாட்ஸ். நீங்க கண்டினியூ பண்ணுங்க தலைவரே. ரைட். ஹேமந்த், ஃபர்ஸ்ட் தாட்ஸ் டீம் நியூஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப வந்து இவ்வளவு நாளா நல்லா ஆடிட்டு இருந்த எல்லாம் ஆடிட்டு இருக்கிற வந்து பார்ட்டியை காணோம். திடீர்னு பார்த்தா வந்து ஓகே எல்லாம் வந்து ரிகவர் ஆயிட்டு வந்துட்டான், இவன் தான் நம்மள வந்து இது பண்ண போறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா மெரினோவை காணோம். 2 பேர் அது யூஷுவல் இன்ஜுரி ஆயிட்டாங்க. மார்டினெல்லி நிறைய பேர் எதிர்பார்க்கல ஸ்டார்ட் பண்ணுவான்னு. ஸோ அவன் சப்ல இருந்தான், அது ஒன்றும் பெருசா தெரியல. பட் டீம் நியூஸ் பாக்குறப்போ ஏதாச்சும் ஒரு இது வந்துச்சா? எனக்கு அந்த பார்ட்டி சுச்சுவேஷன் தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா மசில் இன்ஜுரின்னு வந்துடுச்சுன்னா யூஸ்வலா வந்துட்டு இமீடியட்டா வந்து அது வந்து ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ இல்லை 1 வீக்லயோ 2 வீக்ஸ்லயோ ஃபிக்ஸ் ஆகிற விஷயம் கிடையாது. எஸ்பெஷலி ஃபார் சம்மோன் லைக் பார்ட்டி, அவனுக்கு வந்து ஆல்ரெடி இந்த இன்ஜுரி ஹிஸ்டரி இருக்கிறதுனால. ஸோ டீம் நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் வாட் வர் யுவர் தாட்ஸ்? இல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணது தானே அந்த டீம் நியூஸ்? எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்லை ப்ரோ, பிகாஸ் தெரியல நினைக்கிறேன் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் பார்ட்டி அண்ட் மெரினோட இன்ஜுரி ஸ்டேட்டஸ் பத்தி எங்கேயுமே நான் பார்க்கல. பட் எனக்கு என்னன்னா, ஓகே ஜார்கினியோ ஆடிடுவான், பட் என்ன ப்ராப்ளம்னா ஜார்கினியோக்கு ஃபிளாஸ்ன்னு சொல்ல மாட்டேன், அவனுக்கு பிசிக்கல் அபிலிட்டி அவ்வளோதான் இருக்கு. அவனால கிரவுண்ட்லாம் கவர் பண்ண முடியாது. அது வந்து ஆப்வியஸா நம்ம இன்டெப்த்ல பேசுவோம். அந்த முதல் கோல்லே தெரிஞ்சிச்சு, அவன் வந்து அப்படியே நின்ட்டான். பேசிக்கா கார்லெஸ் சொல்லர் அப்படியே விட்டான். ஸோ அந்த பாஸ் வந்தது. ஸோ பட் ஜார்ஜினியோ actually had a very good game. No, he had a good game bro. அதெல்லாம் தப்பு சொல்லியே. நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, அவனோட பிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸுக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வராது. ஸோ அதுதான் அதனாலதான் அந்த முதல் கோல் வந்து ஓரளவுக்கு கன்சீட் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா அந்த ப்ரெஸ்ஸே இல்லை, கார்லஸ் சோலர் அப்படியே வந்துட்டான். கொஞ்சம் நக்கலா ஓட்டும் அந்த கோல். ஸோ அதுதான். மார்டினெல்லி ஆடினாலும் எனக்கு கவலை இல்லை, ஆடலானோ எனக்கு கவலை இல்லை பெருசா. as you know, உங்களுக்கு எல்லாருமே அந்த மோடுக்கு போயிட்டியா நீ? அந்த மோடுக்கு போயிட்டேன். I don't rate him, especially இந்த ஆர்சனல் டீமுக்கு அவன் தான் வந்து ஒருத்தன் வந்து கொஞ்சம் he is holding a lot of people back ன்னு தோணுது எனக்கு. So I really don't care. I was in fact very happy ட்ராசார்ட் ஆடினது. So
சந்தோஷமா இருந்தது. மெரினோ இன்ஜுரியும் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. ஏன்னா ஒரு பிரசன்ஸ் இல்லை மிட்ஃபீல்ட்ல நேத்தி. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நான் நேத்தி யார் ஆடணும், ஓடகார்ட், ஜார்கினியோ அண்ட் ரைஸ். ரைஸ் ரைஸ் தான் ஒரு அளவுக்கு பிரசன்ஸ். ஓடகார்ட் ஆப்வியஸ்லி வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டர். ஸோ அதுதான். பட் மற்றபடி ஐ தாட் நம்ம டீம் வி ஹேட் இனஃப் ப்ரோ. இருக்கிற பிளேயர்ஸ் வந்து வி ஹேட் இனஃப் டு வின் த கேம். அண்ட் நான் வந்து ஷாக்குன்னு சொல்ல மாட்டேன். யா இருக்கிற ஸ்குவாட் வச்சு இதெல்லாம் ஜெயிச்சு தான் ஆகணும். ஐ மீன் இதுக்கு மேல எதுவுமே absolutely. சொல்ல முடியாது. இது இந்த பாயிண்ட்டுக்கு மேல வந்து நம்ம வந்து எந்த ஆப்போசிஷனா இருந்தாலுமே நம்ம ஆமா சீரியஸ் கிளப், நம்ம வந்து டைட்டில் சேலஞ்ச் கண்டிப்பா. ஜெனுவினா இருக்க போறோம்னா அது ம் நம்ம இப்ப எமிரேட்ஸ்ல வந்து யுனைடெட் அவங்க ஃபார்ம்ல வந்துட்டாலும் 4 கோல் போட்டு ஜெயிச்சிருந்தாலுமே எமிரேட்ஸ் வர்றப்ப நம்ம ஜெயிக்கணும். அது அவ்வளவுதான். இட் இஸ் கோயிங் டு பி 100%. டஃபர். இட் இஸ் கோயிங் டு பி டஃபர் பட் லைக் வி ஹேவ் டு அப்சல்யூட்லி வின் திஸ் கேம்ஸ். அப்பதான் ம் நம்மளால இது பண்ண முடியும். பட் எனக்கு வந்து ஓகே கேம்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ லைக் தீபக் உன்னுடைய ஃபர்ஸ்ட் தாட்ஸோட நான் இதையும் கேட்கறேன். அப்படியே கேம்ல ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ திடீர்னு வந்து லைக் ஒரு 5-10 மினிட்ஸ் நம்ம வந்து எப்படி சொல்றது என்ன பண்ண போறோங்கிறது வந்து ஒரு தெரியாத மாதிரியான இருந்துச்சு. ஏன்னா வந்து வெஸ்ட் ஹாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் 5-10 மினிட்ஸ் நல்லா காம்பாக்டா டிஃபெண்ட் பண்ணாங்க. அந்த ஒரு கோல் போட்டதுக்கு அப்புறம் மொத்தமாவே டேய் ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் ஆடின வெஸ்ட் ஹாம் தான், அதுக்கப்புறமும் ஆடினீங்களாடாங்கிற மாதிரி மாறிடுச்சு கேம். நான் அப்படிதான் இருந்துச்சு. நான் வந்து டிராவல் பண்றப்ப போன்ல தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு போன்ல பார்த்தா கான்சென்ட்ரேஷனே இருக்காது, ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. நான் அப்படிதான் பார்த்தேன். வாட் பை யுவர் தாட்ஸ் தீபக்? ஒரு நிமிஷம் இந்த அருண் ப்ரோ, தீபக் ப்ரோ, நீங்க பேசிட்டு இருந்தால நான் சொல்லிட்டு நான் போயிடுறேன். சொல்லுங்க. எனக்கு ம். கொடுத்தது 10 நிமிஷம் கேமியா பிரின்ஸ் தான். ஃபுல் படத்துக்கு வந்து பேமெண்ட் வாங்கல நானு. ஹரி ரெண்டு நீ விஷயம். எல்லாம் நீ எல்லாம் ஃப்ரீயா நடிச்சு கொடுத்துட்டு போனோம் ஹரி. பேமெண்ட் வாங்கல எல்லாம் பேசக்கூடாது ஹரி. இல்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அடுத்து வந்து லிவர்பூல் சிட்டி ஆடுறாங்க. 2 மொட்டையில வந்து பெப் தூக்கு மாட்டிக்காம இருந்தா சரி. அடுத்து கேம்ல ஆட போகுது. வேணாம் ஆல்ரெடி செல்ஃபார்ம் பத்தி பேசிட்டு இருக்கா அவன் வேற. ஆமா ஆமா அதுக்கு வேற அவனை வந்துட்டு இதுல வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற போட வச்சுட்டாங்க. நான் வந்து தப்பா பேசிட்டேன், உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு அந்த மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இன்னொரு விஷயம், கடைசி விஷயம், அடுத்து நம்ம யுனைடெட் ஃபேஸ் பண்ண போறோம். யுனைடெட் இஸ் ஆன் ஃபார்ம். ஆனா பட் as usual ஆர்சனல் ஃபர்ஸ்ட் நைட்ல வெயிட் பண்ற மாப்பிள மாதிரி தான். ஃபுல் மூடோட நம்ம இருப்போம். அது ஐயா ஐயா நீ ஏயா இது தெலுங்கு படத்தோட தமிழ்ல டப்பிங் போட்ட டைலாக் மாதிரி பேசிட்டு இருக்க நீ. அமைதியா ஏரியா ஏன் இப்படி பேசுற நீ? அது ப்ரீவியஸ் எபிசோட், அது நம்ம எபிசோட், அந்த பக்கம் நம்ம பாத்துக்குவோம். ஓகே அருண் ப்ரோ நன்றி, தீபக் ப்ரோ நன்றி, நான் ஹேமந்த் ப்ரோ, ரெட் ஒயிட் பாப்பி வாழ்க. தேங்க்யூ ஃபார் தட் கேமியோ ஹரி. எஸ் தீபக் கண்டினியூ பண்ணு. என்னோட நீ first டாப் பண்ண thoughts முடியுமான்னு வந்து தெரியல, ஆனா ட்ரை பண்ணு. அதான் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் வந்து ஒன்றும் பெருசாலாம் இல்ல. லைக் நான் வந்து இந்த கேமை எக்ஸ்பெக்ட் பண்ணதான். லைக் வி ஷுட் வின், சிம்பிள் as தட். இதுக்கப்புறம் எல்லா கேமும் வின் தான் பண்ணோம், இந்த பேச்சே கிடையாது. ம். சும்மா வந்து நம்ம வந்து நாங்க வந்து இந்த அவை ஃபுல்ஹாம் அவை ஆடுறோம் அதனால எங்களுக்கு கஷ்டம், எவர்டன் அவை ஆடுறோம் கஷ்டம்லாம் கிடையாது. அதே மாதிரி வெஸ்ட் ஹாம் அவே ஈவன் தோ இட்ஸ் லண்டன் டார்பி அண்ட் நம்ம போன சீசனே போய் 6-0 வாயில அடிச்சு தூக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த கேம் யா அந்த 2 கோல் போன உடனே எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. ஐயோ என்னடா இது அப்படின்ட்டு. எனக்கு பயம் வரல, எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. என்னடா 4-0 ஆமா வந்து அவங்களுக்கு ஒரு Anger தான். ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்காம வந்து நீங்க வந்து விட்டீங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் என்னடா கோல் ஃபர்ஸ்ட் இஸ் கோல் ஓகே. செகண்ட் கோல் வந்து நான் எனக்கு தெரிஞ்சு அது ஃபவுலே இல்லன்னு வேணாம் கேட்டா, ஃபவுல் இல்லதான் அது. ஃபவுல் இல்ல, அது எடுத்தான். ஃபவுல் இல்ல, அது ஃபவுலே இல்ல. அதுக்கப்புறம் அது அந்த ஃப்ரீ அது கிக் வந்து இது லைக் ரைட். ஃப்ரீ கிக், ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரீ கிக். எனக்கு அதெல்லாம் நோ டினைங் தட். நீ ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரீ கிக் சூப்பரா எடுத்த. அது வந்து லைக் எனக்கு அதுதான் ஒரு சர்ப்ரைசிங்கா ஆச்சு. ஏன் இவன் வந்து ரெகுலரா வந்து வெஸ்ட் ஹாம்க்கு ஃப்ரீ கிக் எடுக்க மாட்டேங்கிறான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. பட் ஆனா இவன் எடுத்ததுக்கு முன்னாடி ஒரு ரெஃப்ரி வந்து ஒரு வார் கீர் கேமரா ஆங்கிள் எதுக்குமே போக தேவையில்லை. உன் கண்ணு தான் கேமரா. நீ வந்து அப்படியே வந்து லிட்டரலி நீ வந்து ஜூம் இன் பண்ணி இங்கதான் உன் நிக்கிறேன். கண்ணு முன்னாடி நடக்குது. லைக் 2 feet கூட இல்ல. அதை வந்து பார்த்துட்டு அவன் ரைஸும் சொல்றான் இல்லடாங்கிற. அவன் ரைஸும் பார்த்துட்டு அவன் ஊழ்ந்ததை வச்சுட்டு இது எப்படி வந்து கொடுக்க முடியுது உன்னால வந்து ஒரு ஃப்ரீ கிக்? இல்ல அதுல என்ன காமெடினா அவன் வந்து கிளீனா வின் பண்ணிட்டான் பால. அதே விட மோசமான ஒரு பால் வின் பண்ண ஆரன் வான் பிசாக்கா செகண்ட் ஹாஃப்ல லிட்டரலா 2-footed போறான். அது வந்து கிளீன்ட்டான். எக்ஸாக்ட்லி. எனக்கு ரெஃபரியை பத்தி பேசுறது பிடிக்காது. பட் இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து இது வந்து குரூப்ல நான் supreme மெசேஜ் inefficiency. அனுப்பிச்சேன். வந்து இது ஃபவுலே இல்ல, திஸ் கோஸ் இன்சைட் ஐ வில் பீ பிஸ்ட்னு நேரா அடிக்கிறான் தூக்கி கார்னருக்கு. எனக்கு அதுதான் புரியல. லைக் எனக்கு நான் சொல்ற மாதிரி ஐ டோன்ட் லைக் டாக்கிங் அபவுட் ரெஃப்ரிஜரேஸ், நோ பாயிண்ட். இது வந்து இன்னும் அவங்க வந்து எவ்வளவு மோசமா பண்றாங்கன்னு தெரியும். பட் அட்லீஸ்ட் மத்த இன்ஸ்டன்சஸ்ல கூட
ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் தீபக். ஹாஃப் அதான் வாஸ் லைக் சொல்லுங்க. அதான் மத்த இன்ஸ்டன்சஸ்ல கூட நம்மளுக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு மாதிரி தெரியும். ஓகேடா, இவன் வந்து ஏதாச்சும் இந்த ஆங்கிள் வந்து பயஸ் இருக்கும், இல்லாட்டி இவனுக்கு வந்து விஷன் பிளாக் ஆகுது, இவன் வந்து அந்த வாரோட ஹெல்ப் ஆகுது எடுக்கலாம். டேய், உன் கண்ணு முன்னாடி நடக்குதுடா, இது எப்படா விடுற? எனக்கு அதுதான் புரியல. Like, இதெல்லாம் இன்எஃபிஷியன்சின்னு கூட சொல்ல முடியாது, இதெல்லாம் வந்து லேசினஸ் தான் சொல்ல முடியும். எனக்கு தெரியல, லைக் யூ ஆர் நாட் டூயிங் யுவர் ஜாப் வெல்லுங்கிறதுக்கு இதை விட ஒரு பெட்டர் இது இருக்குன்னு தெரியல. பட் தட்ஸ் த ரேண்ட் அபவுட் த ரெஃப்ரி. அதுக்கு மேல வந்து ரெஃப்ரி பத்தி பேச வேணாம். கோ ஆன் தீபக்யா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இட்ஸ் லைக் எல்லாரும் சொல்ற மாதிரி இட்ஸ் கிரேசி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். நோ ஒன் எக்ஸ்பெக்டட் 7 கோல்ஸ். இது ரெக்கார்ட் தானே, இது ஏதோ பிரீமியர் லீக் ரெக்கார்ட் நினைக்கிறேன். 7 கோல்ஸ் இன் கேம் இன் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஸோ இல்ல, யா ஃபிஃப்த் செகண்ட் ஹாஃப்ல தானே போட்டோம் இல்லையா? இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் 45 இதுவும் plus ஃபர்ஸ்ட் 4. ஹாஃப் தான். அதுவே மறந்து போச்சு. Yeah. 45 பிளஸ் அந்த மினிட்ல இன்ஜுரி டைம்ல தான் போட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் கிரேசி டு பி ஃபேர். நான் வந்து அவங்க அந்த செகண்ட் கோல் போட்டதுமே நம்ம வந்து தே ஸ்டார்டட் பிரஸ்ஸிங், கிரவுட் காட் பேக் பிஹைண்ட் தம் எல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. பட் வி ஹெல்ப் டுகெதர் அண்ட் தென் லக்கிலி அப்புறம் ஒரு பெனல்ட்டி வரை கிடைச்சு 5-2. அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து தரோலி ப்ரொஃபஷனல் பர்ஃபார்மன்ஸ், நத்திங் Yeah, டு வரி அபவுட். வெஸ்ட் ஹாம் லைக் absolutely. ஒரு என்ன சொல்றது, they couldn't lay a glove on us. என்ன ஒரே ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ண அந்த இங்ஸ் அந்த இது அடிப்பான், அது கூட நம்ம மிஸ்டேக் தான். நம்ம மிஸ்டேக் அவங்க தான், எனக்கு ஃபுல்லா தெரிஞ்சு நம்ம ஒண்ணுமே மிஸ்டேக். கிரியேட் பண்ணல எக்ஸப்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் கோல். அதே மாதிரி ஹேமந்த் ப்ரோ சொன்ன மாதிரி தட் டூ நம்ம பிரஸ் பண்ணனால தான். பட் தட் வாஸ் a really குட் பாஸ். Yeah, yeah. அது தவிர எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணல. யா 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 அதுதான். சோ நம்ம வந்து கோல் ஸ்கோர் பண்ணது வந்துட்டு ஃபர்ஸ்ட் கோல், அது வந்து கிட்டத்தட்ட அது வந்து இப்போ ஒரு நார்மல்ஸே ஆயிடுச்சு. இப்போ வந்து சாக்கா வந்து ஒரு பால் போடுறது, அது வந்து கேப்ரியல் அவன் வந்து எடுக்கிறது எல்லாமே. எனக்கு என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் கோல் போடுறப்ப அவங்களுக்கு தெரியுது நம்ம தான் வந்து லைக் நம்மளோட செட் பீஸ் ரொட்டீன் வெளியே இருந்தா உள்ள ஓடி வர போறோம் அந்த பாயிண்ட்ல இருந்தா. எனக்கு எது சர்ப்ரைசிங்கா இருந்துச்சுன்னா, அவ்வளவு பெரிய கேப் இருக்கு. ஒரு வெஸ்டர்ன் பிளேயருமே வந்துட்டு பால் கிக் பண்றவனை பார்க்க மாட்டான், ஒருத்தன் கூட பார்க்கல. எல்லாருமே வந்து நம்ம பிளேயர்ஸை பிளாக் பண்ணி இந்த சைடே பார்த்துட்டு இருக்காங்க. வித் யுவர் பேக் இஸ் டு த கிக்கர். எப்படிடா நீங்க ஆன்டிசிபேட் பண்ணுவீங்க பால்? எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு கன்ஃபார்ம்டா கோல் வர போகுது. இப்போ இதுல வந்து ஒரு சேஞ்சே கிடையாதுன்னு கோல் வர போகுதுன்ட்டு. அவங்க கோச் கோல் கீப்பர் வர லாப்டேகி, டேய் கோல் கீப்பரா இருந்துட்டு கார்னர்ல இப்படி கோச் பண்றீங்கடா அப்படின்னு. இல்ல ப்ரோ, ஆனா நிஜமா இது வந்து ஆர்சனல்ல புகழணும்னு சொல்ல, சீரியஸா ஆர்சனல்ல வந்து ஒரு செட் பீஸ் டிஃபெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். மாதிரி ஆயிடுச்சு. எனக்கே தெரியல ஆக்சுவலா அது நியர் போஸ்ட் வரும்னு. அது வந்து திடீர்னு லாஸ்ட்ல தான் வந்து தெரிஞ்சது போல. அந்த கேப்ரியல் போதான் சாக்கா கரெக்டா அது ஆன் த மணி டெலிவரி எல்லாம். அப்சல்யூட்லி யா. ஒரு முக்கியமான விஷயம் ஆக்சுவலா இப்பதான் வந்து பாக்குறேன். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய அடுத்த பைப்லைன்ல வர ஜெனரேஷனல் டேலண்ட்னு சொல்லப்படுற மேக்ஸ் டவுமன் வந்து 14-year-old பாய். He is making his under 21 debut today. வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டீமோட வந்து பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அண்டர் 21 டெபியூ பண்றான். அண்ட் குட் லக் டு ஹிம். அவன் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணுங்கிற ஒரு வாழ்த்துக்கள் ஃப்ரம் வடலண்டன். யா ஏதோ சொல்ல. இன்னொரு விஷயம் சொல்ல வந்த என்னன்னா, மேக்ஸ் டோமன் பத்தி என்னன்னா, ஒரு 14-year-old பாய் வந்து ஒரு மெயின் ஃபர்ஸ்ட் டீமோட ட்ரெயின் பண்றதே ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலா அது வந்து அண்டர் 21 டெபியூ விட ஐ திங்க் அந்த ட்ரெயின் பண்றதே ரொம்ப விஷயம். ஏன்னா அவன் வந்து அந்த லெவல்ல இருக்கிறான்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு போல நிறைய பேர்கிட்ட. சோ அதுவே வந்து ஒரு பெரிய பாராட்டுற விஷயம். நம்ம எப்பயுமே மிக்கலுக்கு வந்து அது ஒரு விஷயம், ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெயின் பாயிண்ட் தானே சொல்லுவாங்க. ஃப்ளா, பெயின் பாயிண்ட். யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சான்ஸ் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு. பட் இப்ப கொடுக்குற சான்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆர்சனல் த்ரூ அண்ட் த்ரூ இருந்து அந்த பேஷனட்டா நான் வெயிட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெனுவினா காட்டுற ப்ராஸ்பெக்ட்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கறதுங்கிறது இட்ஸ் ஆல்சோ a good thing. I mean, like I don't have anything. அவரும் ஒரு philosophy வச்சுக்கிறாரா? அதுக்கும் எல்லாருக்கும் philosophy இருக்கு. எல்லாருக்குமே philosophy இருக்கு. சோ அதுதான் உண்மை. பட் ஹோப்ஃபுல்லி அது வந்து லைக் இட் ஷுட் கண்டினியூ. அண்ட் லைக் இந்த மாதிரி நிறைய இது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் would sort of, ஏன்னா அந்த ஒரு நெகட்டிவ் டாக் இருந்துச்சு. இப்போ இந்த சீடோ ஓபி மார்டின் எல்லாம் போனதுக்கு அப்புறம் வந்து கிரேவ்யார்ட் ஃபார் யங்ஸ்டர்ஸ், ஹட்சின்சன் போயிட்டான் அப்படி இப்படின்னு. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அடுத்த ஜெனரேஷன் டேலண்ட்ஸ், அகாடமி டேலண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஓகே நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணா நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், நம்ம ஃபர்ஸ்ட் டீமுக்குள்ள போக முடியுங்கிற அந்த ஒரு ஹோப்பை திருப்பி கொண்டு வரும். அண்ட் குட் லக் டு மேக்ஸ், கோ வெல் பாய், அந்த தான் சொல்ல முடியும். யா. ஸோ ஃபர்ஸ்ட் கோல் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் கோல் போட்டோம். ஃபர்ஸ்ட் கோல் போட்டதுக்கு அப்புறமே தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா கொஞ்சம் ஓப்பன் ஆகும். அந்த கொஞ்சம் ஓப்பன் ஆனா கூட நம்ம வந்து அமைக்கிறோம். ஏன்னா நான் எப்பயுமே சொல்லுவேன், இந்த வெஸ்ட் ஹாமும் எவர்டன் 2 டீம் இந்த சீசன் எப்படின்னா வந்து அந்த
அந்த சந்தானமும் அந்த பெருசா மண்டையில முடி வச்சுட்டு அந்த ஒரு மீம் வருமே, ஒரு பையன் 2 பேரும் இப்படி பார்த்து ஒருத்தர் பார்த்து நின்னுட்டே இருப்பாங்க. அது அவங்க வெஸ்ட் ஹாம் எவர்டன் ஆடுறப்போ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 20 ஷாட் 1 ஆன் டார்கெட் எவர்டன். வெஸ்ட் ஹாம் ஒண்ணுமே பண்ணல, அமைதியா இருந்தாங்க. இதுதான் பண்ணுவாங்க தெரியும், கிளீனா ஓபன் ஆச்சு. அதே மாதிரி செகண்ட் கோல் வந்துட்டு சடனா யார் போட்டாங்கங்கிறது மறந்து போச்சு. ட்ரொசாட். எஸ், அது செம்ம பீஸ் ஆஃப் பிளே. அது ஆக்சுவலி அவங்க நம்ம பண்ணினது, ஓடகார்டு வந்துட்டு பால் இது பண்ணி எடுத்துட்டு கொண்டு வந்து அந்த பால் போட்டது. அண்ட் Saka again, the weight and the ease with which he passed was fantastic. Heyman, talk about the second goal. சூப்பர் பாஸ் ப்ரோ. ஆக்சுவலா அது முன்னாலேயே வந்து சாக்கா வந்து ஒரு கிவ் அண்ட் கோ மாதிரி ஓடகார்டுக்கு அது பால் கொடுப்பான். கொடுத்த உடனே அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஐடியா வந்து ஓகே நான் வந்து ஐ ரன் பிஹைண்ட் த லைன்ஸ்னு. ஸோ ஓடகார்டு வந்து அந்த டிங்க் பால் ஓவர் த பேக், அந்த டிங்க் பால் போட்ட உடனே நான் வந்து பயன்ட்டேன் ஆக்சுவலா. ஒரு செகண்ட் ஹேவர்ட்ஸ் மிஸ் பண்ண உடனே டே என்னடா நடக்குதுன்னு. அப்புறம் நல்லா வேலை ட்ராசாட் இருந்தான். எனக்கு அதான் டே இவன் யாருக்கு பால போடுறான், இது ஹேவர்ட்ஸ் தட்டி இருக்கலாமா உள்ளுக்குள்ள அப்படின்னு தோணுச்சு எனக்கு ஃபர்ஸ்ட். அவன் லைட்டா லேட் ரியாக்ஷன் மாதிரி இருந்தது, பட் பரவாயில்ல. ஐ திங்க் சாக்கா வந்து ஜோன் எப்பயுமே அந்த ஏரியால வந்து ஒரு விங்கர்னா நீ அந்த ஜோன்ல போடணும் ப்ரோ. அந்த ஜோன்ல கரெக்டா டெலிவர் பண்ணிட்டான். இருக்கிற பிளேயர்ஸ் தான் வந்து அது டேப் இன் பண்ணும். நல்ல வேலை ட்ராஸ் ஆடன் தான். ஸோ சூப்பர் பீஸ் ஆஃப் பிளே ஆக்சுவலா. அண்ட் என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா டக்குனு போட்டோம் ப்ரோ ஃபர்ஸ்ட் கோலுக்கு அப்புறமாவே. ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தது. ஏன்னா கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தா நம்ம ப்ரெஷர் இருந்துட்டே இருந்திருக்கோம். ஒரு 15 மினிட்ஸ்லயே போட்டோம் ரெண்டாவது கோல். ரைட். அதுலதான் வந்து ஒரு மாதிரி அப்ப தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அந்த செகண்ட் கோல் போட்டதுக்கு அப்புறமே வந்து நம்ம வந்து எதுவும் வந்து லைக் ஓகே இதுக்கு மேல வந்து எதுவும் பிரச்சனை இருக்காது, நம்ம அழகா வந்து அப்படியே வந்து ஸ்மூத் சேலிங்கா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். அதே மாதிரிதான் வந்துட்டு தேர்ட் கோல் ஆச்சு. இப்ப நம்ம விளையாடினப்பவே வந்துட்டு நம்ம வந்து அவங்களுடைய த்ரெட்டை கரெக்டா வந்து பார்த்துதான் விளையாடணும். அஃப்கோர்ஸ் அவங்க சைட்ல இருந்து வந்து பெரிய த்ரெட்னு இந்த ஆண்டோனியா மாதிரி ஒரு ஆளா இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி வந்து வேற இன்னொரு பிளேயர் ஆக்சுவலா ஒரு நல்ல த்ரெட் இருந்தா அவங்க சைட்லயுமே. லைக் நம்மளுக்கு குடூஸ் இல்லாதது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். பட் அவன் இருந்திருந்தாலுமே ரொம்ப சூப்பரான ஒரு டிஃபரன்ஸ் இருந்திருக்குமா எனக்கு தெரியல. பிகாஸ் ஆஃப் த வே இன் விச் வி வர் பிளேயிங், அந்த கான்ஃபிடன்ஸ் வித் விச் வி வர் பிளேயிங் நான் சொல்லுவேன். தீபக், மூணாவது கோல் அதுவும் எனக்கு யார் போட்டாங்கிறது மறந்து போச்சு. பெனல்டி. எஸ், லெட்ஸ் டாக் அபௌட் தட் கோல். ஆமா, அது இப்போ அது தெரிஞ்சு போயிடுச்சு. சாக்காலாம் கான் டு தி நெக்ஸ்ட் லெவல். அப்படியே ட்ரிபிள் பண்ணி தடுக்கவே முடியாது, பெனால்டி கொடுத்துட்டாங்க. அது பிளஸ் தட் வாஸ் லேசி சேலஞ்ச் ஃப்ரம் பாக்கெட்டா. டேய் அப்படியே காலை காசு வாங்கிட்டானா ப்ரோ திரும்ப வாங்கிட்டேன். நான் ஒரு பெனல்டி விடுறேன் இன்னைக்கு பெட்டு. ஆப்வியஸா வந்து சாக்கா தான் வந்து பெனால்டி எடுப்பான். எஃபிஎல் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், ஒன் டே கோல போடுறானா. பட் இட் வாஸ் குட் டு see to open the account. So more goals to follow hopefully. அந்த லாஸ்ட் சீசன் 2 சீசன்ஸ் பேக்லாம் அப்படியே அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து அடிச்சாலே கோல், அந்த ஓவர் ஜோன்ல இருந்து கோல் போடுவான். அதான் அந்த இது எட்ஜ் ஆஃப் தி பாக்ஸ். அது எனக்கு அந்த ஜெஸ்டரும் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி ப்ரோ. அது சேவே பண்ண முடியாது ப்ரோ, லிட்டரலா அது லிட்டரலா சைடு நெட்டிங் பெனல்டிலாம். எனக்கு அந்த ஜெஸ்டரும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டார்ட் ஆகும். ஆமா, ஆப்வியஸ்லி எல்லாரும் சொல்றாங்க டேய் மேன் அப் அண்ட் டேக் த சாக்கா, சும்மா இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு. we knew ஹவர்ட்ஸ்க்கு நம்ம இப்படி பண்ணி தான் he started scoring. hopefully அந்த ஓடகார்ட் 1 or 2 seasons back அடிச்சாலே இது கோல் தான் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். பட் அண்ட் செலிப்ரேஷன் வேற ப்ரோ, இது பேபி செலிப்ரேஷன் போல. சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் கேப்டன். அது ரெண்டு பேருக்கும் ஹேவர்ட்ஸ் அண்ட் ஓடகார்ட் ரெண்டு பேருமே. அத நாளதுல பேசலாம்னு நினைச்சேன். சோ ஆர்டெட்டா ஒரு மாதிரி வந்து போன சீசன் இத பத்தி ஏதோ லைட்டா பேசலாம்ல, அதோட அர்த்தம் என்னடி இப்பதான் புரியுது, அப்ப புரியல இப்பதான் புரியுது, அந்த மாதிரி தான் இருக்குது. But yeah, I mean like அந்த entire sequence of play வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. லைக் அதான் இப்போ தீபக் சொன்ன மாதிரி whatever Saka is doing right now is not normal. அது வந்து ஏன் நம்ம தான் நம்மளுடைய job as Arsenal fans is basically to like hype this up. இதுதான் நம்ம செய்யணும். அவன் சாக்கா என்ன விளையாடுற, இப்ப வந்து ஒரு பால்மர் ஒரு சீசன் கோல் போட்டது, போன சீசன் அந்த ஒருத்தர் வந்துட்டு போன சீசன் வந்து வித்த காட்டுறன்னு ஒரு சிஸ்டம்குள்ள வந்து சும்மா அப்படியே ஆடிட்டு இப்ப வந்து எதுவுமே நடக்காதப்ப வந்து ஆள் அடையாளம் தெரியாம கோஸ்ட் ஆயிருக்காரு. அவங்களையே வந்து போன சீசன் அவங்க ஃபேன்ஸ் அவ்வளவு பேசிட்டு இன்னும் நம்ம கூட முட்டு குடுத்துன்னு இருக்கானுங்க. நம்பால பத்தி எதுவும் பேச மாட்டோம். எனக்கு அதுதான் வந்து இதுவாக மாட்டேங்குது. we should like be talking so much about Saka right now. அது வந்து ஒரு பெரிய இதுவா இருக்கணும். அண்ட் ஃபேன்ஸ் உங்க எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், எவனாச்சும் சாக்கா வச்சு பேசிட்டு வந்தான்னா ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா சொல்லுங்க, இங்க we don't have time to chat with these pretenders. அவ்வளவுதான் சிம்பிள். இதெல்லாம் pretenders. we are going for the king's throne.
சாலாவோட த்ரோனுக்கு தான் நம்ம போறோம், மத்தவங்க எல்லாம் பிரிட்டண்டர்ஸ் அந்த மாதிரி தான். பட் லைக் த வே இன் விச் இஸ் பிளேயிங் இஸ் அன்பிலீவபிள். அவன் வந்து மொத்தமா தேர்ட் கோலுக்குமே அவன் தான் வந்து செஞ்சது. லாஸ்ட் கோல், ஃபோர்த் கோல், லாஸ்ட் கோல், லாஸ்ட் இல்ல, ஃபோர்த் கோல். லாஸ்ட் கோல் 5 கோல் நம்ம அடிச்சிருக்கோம். அஞ்சாவது கோல் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலா மறந்துட்டேன் 5வது கோல். ஃபோர்த் கோல் கை ஹாவர்ட்ஸ். அது வந்து லைக் கரெக்டா இப்ப நம்ம ஹேமந்த் நம்ம பேசின மாதிரி வந்து அந்த இடத்துல விட்ட சான்ஸை அழகா வந்து பிடிச்சான். நல்ல ஆக்சுவலா ஒரு சென்டர் ஃபார்வர்ட் ரன் அது அவன் வந்து பண்ணினது சூப்பர் பாஸ். லெட்ஸ் டாக் அபவுட் தட். பாஸ் வந்து ப்ரோ இங்கதான், அதனாலதான் நான் நல்ல வேலை மார்டினெல்லி ஆடலன்னு தோணுச்சு ப்ரோ இந்த கேம். ஏன்னா அந்த பாஸ் கண்டிப்பா அவன் போட்டிருக்க மாட்டான் ப்ரோ. அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டே அவனுக்கு இருக்காது ப்ரோ சொல்லலாம். சில விஷயத்துல. சொல்லலாம் இல்ல, நிறைய பார்த்தாச்சு இதெல்லாம் அவன்கிட்ட. சோ நல்ல வேலை இந்த ஆளுக்கு பிரசாடு பிடிக்காதியா, சும்மா கத்திட்டு இருப்பாரு. அப்படிலாம் இல்ல, கரெக்ட் தான். அப்படிலாம் இல்ல. எனக்கு சொல்லுங்க ட்ரெசாட் ப்ரோ, சொல்லுங்க பிடிக்காது இல்ல. தீபக் ப்ரோ. எனக்கு சும்மா ட்ரெசாட் பிடிக்காது இல்ல. எனக்கு ட்ரெசாட் பிரசாடும் வந்துட்டு ஜோர்ஜினியோவும் வந்து இவருக்கு பிடிக்காது, அவ்வளவுதான். எனக்கு ஜார்ஜினியோ ரொம்ப பிடிக்கும்டா டேய். எனக்கு ஜார்ஜினியோ ரொம்ப அம்மா பிடிக்கும். அவர் வந்தாலே அங்கிளே ஓட மாட்டாரு அப்படின்னு. எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு இன்னைக்கு அருண் ப்ரோ. இல்ல எனக்கு ட்ரெசாட் மேல மாதிரி தீபக் லீக்ஸ் இன்னைக்கு. எனக்கு ட்ரெசாட் லைட் வேணும் ஃபார் த ரைட் ரீசன்ஸ். ஏன்னா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சில கேம்ஸ்ல பேசஞ்சரா தான் இருப்பான். பட் இந்த மாதிரி விஷயம்லாம் ஐ அக்ரி. பட் தென் நீயே சொல்லிட்டு எனக்கு நெல்லி மேல வந்துட்டு ஒரு அபிப்பிராயமே இல்ல. ஐ இல்ல டோன்ட் ரேட் ப்ரோ, ஹிம். எனக்கு இல்ல ப்ரோ, எனக்கு என்ன நீங்க பிரச்சனைனா, பாரே ரொம்ப கம்மியா தான் செட் பண்ணிருக்கேன் அப்படி இல்ல பார்த்தா ப்ரோ நீங்க. எனக்கு மார்டினெல்லி நான் இப்பவே சொல்லிடுறேன், எனக்கு அப்படிலாம் இல்ல. அவனுக்கு நிறைய பிசிக்கல் அட்ரிபியூட்ஸ், ஹி ஹாஸ் மோர் தென் ட்ரோசார்ட். பட் அவன் அது வந்து அவன் கேமுக்கு இம்ப்ளிமெண்டே பண்ண மாட்டேறான். ஒரு என்ன சொல்றது, அவன் ஐக்யூ, ஃபுட்பால் ஐக்யூ ரொம்ப லோவா இருக்கு ப்ரோ. வேற ட்ராசார்ட் வந்து அவனோட ட்ரிப்ளிங் அபிலிட்டினால அவன் வந்து நிறைய விஷயத்துல வந்து அவன் சூப்பரா பண்றான். அண்ட் ஹிஸ் ஃபுட்பால் ஐக்யூ இஸ் மச் பெட்டர் தென் மார்டினெல்லி. அதனாலதான் அவனோட இம்பாக்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கு. அண்ட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் பால் சூப்பர் பால் டு ஹேவர்ட்ஸ். நான் நிஜமா ஹேவர்ட்ஸ் விட்டுருவான்னு நினைச்சேன். அவங்க ஃபினிஷ் அவ்வளவு நல்லா இல்ல, கொஞ்சம் சுமாராதான் ஆச்சா. ஃபேபியன்ஸ்க்கு வயசு ஆயிடுச்சு, இதுலயே தெரிஞ்சிச்சு. நல்லா அடிச்சான். ஐ மீன் நான் வந்து பார்த்தது வந்து ஒரு மாதிரி ஒரு டீசன்ட் ஃபினிஷ். டேய் நம்மால நம்மளே நல்ல கோல் போச்சு. இல்ல ப்ரோ அப்படிலாம் சொல்லல, நான் ஹேவர்ட்ஸ் தப்பு சொல்ல. நல்ல கோல் அடிச்சான், ஆனா ஃபினிஷ் கொஞ்சம் சுமாராதான் இருந்ததுன்றேன். ஈஸியா வந்து இந்த கை இப்படி வச்சிருந்தானா பால் தடுத்து. அதுதான் அவன் கை கீழே போயிருக்கு ப்ரோ. அவன் கார்னர்ல எல்லாம் எதுவும் அடிக்கல ஆக்சுவலா. அதுதான் ராஜதந்திரம். போச்சு. அதுதான் ராஜதந்திரம். ரன் வாஸ் வெரி குட், அக்செப்டபிள். யா ரன் வாஸ் பிரில்லியன்ட். அண்ட் கில்மன் போர் டிஃபெண்டிங் அந்த சிச்சுவேஷன்ல அவன் மிஸ்ஜட்ஜ் பண்ணிட்டான். மிஸ்ஜட்ஜ் பண்ணா டாப் ஸ்பின் இருந்தது, லைக் பால் அப்படியே டாப் ஸ்பின் ஆயி போச்சு. அதுதான் சொல்றேன், பிரஷர் இருந்துச்சு அவனுக்கு அந்த இடத்துல. ஏன்னா காய் ஹேவர்ட்ஸ் ஆக்சுவலா அந்த பர்ஸ்ட் பண்றப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ரெண்டு பேரும் கில்மன் ஹேட் a clear advantage ரன் பண்றப்போ. இவன் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணான். பட் திடீர்னு ஒரு பர்ஸ்ட் எடுத்தான் ஹேவர்ட்ஸ். அதுலதான் வந்து இவன் வந்து ஓகே அவனுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம ரொம்ப கிட்டக்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா பயந்தவன் வந்து ஒரு மாதிரி இது பண்ணிட்டான். கில்மன் ஃபார் 40 million வந்து உல்ஸ் மாதிரி ஒரு இவங்க வந்து உல்ஸ் should be laughing their way right now. அண்ட் வெஸ்ட் ஹாமுக்கு வந்து அந்த மாதிரி லிமிடெட் பட்ஜெட் அவைலபிலிட்டி இல்ல. he has played every game. இருந்துட்டு போட்டோம். விளையாடுற ஒவ்வொரு கேமுக்கு ஏதாச்சும் உருப்படியா பண்ணணுமா வேணாமா? அவன் இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கான் உருப்படியா? டீமே மோசம் ப்ரோ. ஐ மீன் ஒரு அளவுக்கு என்ன சொல்றது, டாப் டு பாட்டம் கோச்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன்னு அவன் அதுதான் ஷாக்கா இருக்கு. அவன் இன்னும் கோச் ஆகுறான், அதுவே ஷாக்கா இருக்கு எனக்கு. அவங்க செலவு பண்ண காசுக்கும். அஜய்ட்ட அதான் சொல்லியிருந்தேன், டே உங்களை புரிஞ்சிக்கவே முடியலடா, எப்படி பெரிய டீமோட எல்லாம் பாயிண்ட் எடுக்கிறீங்க, இந்த வெஸ்டர்ன் மாதிரி டீமுக்கு எல்லாம் தோத்துட்டு நீங்க எப்படி அவங்களுக்கு ஒரு லைஃப் கொடுத்துறீங்க, ராபின்ஹுட் மாதிரி பண்ணுகிறீங்களே. எக்ஸாக்ட்லி அதுதான். அந்த வெஸ்டர்னோட மேட்ச் வந்து அவங்க வந்து நியூகாஸ்டல் ஜெயிச்சிருந்தாங்கன்னா இவனை சாக் பண்ணிருப்பாங்க, அவனை இப்ப வச்சு அவனுக்கு ஒரு கிளிமர் ஆஃப் ஹோப் கொடுத்து ஓ நம்மளாலேயும் ஏதோ செய்ய முடியுங்கிற மாதிரி வச்சு இப்ப மறுபடியும் அவனை கண்டினியூ பண்றாங்க. எனக்கு இதுல வந்து எனக்கு இன்னொரு காமெடி என்னன்னா அமோரிம ரிஜெக்ட் வேற பண்ண. எனக்கு அதுதான் புரியவே இல்லை. எப்படி செஞ்சீங்க, என்ன உங்க தாட் ப்ராசஸ் என்ன, எப்படி உங்களோட ப்ராஜெக்ட் என்ன, அதுதான் நீங்க என்ன ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற மேனேஜர் யூரோப்ல வந்து பெரிய கிளப் லிவர்பூல் போனாங்க, யுனைடெட் போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மேனேஜர் வந்து உங்களுக்கு வரான், அவன் உங்களுக்கு வந்து பிரசன்ட் பண்றான் எல்லாத்தையும். இல்ல எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு வந்து நாங்க இவனே தான் வச்சு என்ன தாட் ப்ராசஸ் இது? இதுல ப்ராஜெக்ட் எப்படின்னா ஒரு பெரிய மேனேஜர் ஹையர் பண்ணிட்டு திருப்பி டேவிட் மாய்ஸரையே அதுதான் எங்க ப்ராஜெக்ட். அப்பா எதுவுமே வெஸ்ட் ஹாம் வே மோயஸ் மாமாவை கூட்டு வாங்க மறுபடியும். அந்த மாதிரிதான் இருந்துச்சு பாக்குறதுக்கு. லைக் இந்த ஒரு இது ஒரு ஜெனுவின்லி பெரிய கிளப்பா இருந்த ஒரு கிளப் இவங்க.
அந்த மாதிரி இருந்த கிளப் இல்ல இப்ப இல்ல ப்ரோ ரீசெண்டா ப்ரோ 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 இல்ல 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 யூ ஆர் பீங் வெரி கைண்ட் டு வெஸ்ட் இல்ல ஹாம். ஐ மீன் இந்த சென்ஸ் லைக் ஒரு For a club who has had 3 relegations in the last 20 years, it's not a big club. இல்ல Sorry. அதுதான் Let's சொல்றேன் move on from that. ஒரு பீரியட்ல சொல்றேன் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 80s 70s அந்த மாதிரி Again, No, you're no, being no, very no, kind. no. Again, you're being very kind. They are not a big club. West Ham are not a big club. They are a okay size club. என்ன ப்ராப்ளம்னா இப்போ வந்து ஒரு ஷைனி ஸ்டேடியம்ல இருக்கிறாங்க, கொஞ்சம் காசு செலவு பண்றானுங்க. You are thinking they're a big club. They are not a big club. Sorry. Sorry for telling the truth, West Ham fans. Sorry. இவ்வளவு பிளண்டா சொல்றதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பட் நான் எப்படி சொல்றேன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ்ல தான் வந்து யூ ஒன் யூரோப்பியன் ட்ரோஃபி. அது என்ன ட்ரோஃபியா இருந்தாலுமே யூ ஒன் சம்திங் ரைட். நீ அதுல இருந்து பார்த்தா பாசிட்டிவ் சைன்ஸ் தான் இருக்கும் உனக்கு ஜெனுவினா. அதுல இருந்து நம்ம பில்ட் பண்ணலாம். நீ வந்து உன்னுடைய கேப்டனை வித்துருக்க, பட் யூ காட் லைக் 100 million. They have like a really good team. அந்த கோச் தான் வந்து தப்பு. லைக் இந்த டீம் வந்து shouldn't be fighting for Exactly. I think relegation team or and like club நீங்க அது கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க ப்ரோ. டீம் எஸ், Yeah. டீம் வைஸ் எஸ். சோ பர்சனல் players ஓரளவுக்கு wise இருக்கறானுங்க. எல்லாம் இருக்காங்க. All are decent enough players. Paqueta, Soler எல்லாருமே நல்ல players தான். But Yeah, yeah, coach has been bad and I give a 0 fuck. அவ்வளவுதான். அந்த ஸ்டேடியம் ப்ரோ, அந்த ஸ்டேடியம் கூட அவனுங்க கொஞ்சம் லக்கி ஆயிட்டானுங்க. அந்த ஸ்டேடியம் கிடைச்சிருக்காது. இன்னும் போலன்ல தான் ஆடி இருப்பானுங்க. ஸ்பர்ஸ் வாண்டட் டு கெட் தட் அண்ட் வேற யாரோ கிளப் இருந்தானுங்க. ஐ திங்க் வேற லண்டன் கிளப் இருந்தாங்க. வாஸ் இன் தி ரன்னிங் ஃபார் லண்டன் சும்மா ஸ்டேடியம். லண்டன்ல இருக்காங்கன்னு பெரிய கிளப்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதே யூரோப்பியன் ட்ரோஃபி ஜெயிச்சிருக்கானுங்கடா. கொஞ்சமாச்சு சரி நியாயம் அது பேசுங்கடா. சரி ஓகே வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். சரி, ஓகே, தேர்ட் ஸ்ட்ரிங் யூரோப்பியன் ட்ரோஃபி, டேக் இட். ரைட். அந்த ஒரு இது முடிஞ்சிச்சு. அண்ட் தென் தே ஸ்கோர்ட் தட் ஃபர்ஸ்ட் கோல். எனக்கு அங்கதான் வந்து எனக்கு ஐ லிட்டரலி லாஸ்ட் அட் ஃபர்ஸ்ட் கோல். அவங்க போட்ட விதம் லைக் நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த ஜார்ஜினியோ பிரஸ், அந்த ஜார்ஜினியோ பிரஸ் பண்ணிருக்கலாம். சரி ஜார்ஜினியோ பிரஸ் பண்ணல விடு. சோலர் கிட்ட பால் வருது. சோலர் வந்து மெசூட் ஓசிலோ இல்லாட்டி மார்டின் ஓடகார்டோ கிடையாது, ப்ரூனோ பெர்னாண்டஸோ கிடையாது. அங்க இருந்து ஒரு டயகனல் பால் வந்துட்டு அவ்வளவு கிளீனா போடுறதுக்கு அவ்வளவு பெரிய கேப் வருது. கெலஃபியரையும் சலிபா சும்மா நின்றுந்தாங்க. எனக்கு சுத்தமா செம்ம காண்டாயிட்டாங்க பார்த்தோன்னே. டேய் எத்ரூண்டு கேப்ரா, என்னடா சும்மா நிக்கிறீங்க ரெண்டு பேருங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அந்த ஒரு கோல் போடுறது வந்து லைக் அது ஒரு கொலாப்ஸா. ஓகே, அவங்க ரெண்டாவது கோல் போட்டதுக்கு அப்புறமே இது வந்து ஒரு 4-2 வந்து 4-4 ஆகுமா அந்த மாதிரிலாம் எனக்கு பயம் வரல. பட் இவ்வளவு க்ரூஸ் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்கிற ஒரு கேம்ல அன்கேரக்டரிஸ்டிக்கா இப்படி ஒரு மிஸ்டேக் விட்டு ஒரு கோல் பண்றதுங்கிறது ஒரு எப்படி சொல்றது, இது வந்து லைக் பாசிபிளி சம்திங் தட் வி கேன் அயர்ன் அவுட் ஆஸ் வி கோ. அது வந்து டெஃபினட்டா நம்ம சொல்லலாம். அண்ட் அகேன் 4 கோல் போட்டு நம்ம வந்து ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல இருக்கிறப்ப மேபி இது வந்து ஒரு பெரிய இன்ஜுரியா, பெரிய ஒரு டேமேஜ் மாதிரி தெரியாது. பட் there are games where this shouldn't be happening. Like இது வந்து ஜென்ரலா இந்த லெவல்ல this shouldn't be happening at this level. எனக்கு அது வந்து பயங்கர, அதனால தான் நான் போட்டேன். நீங்க வந்து 4 கோல் போட்டதால அவங்க வந்து 2 கோல் விடணுங்கிற எந்த அவசியமுமே கிடையாது. லைக் you shouldn't be conceding goals. So like just score those goals. அவ்வளவுதான். Don't concede anything. Was very pissed with the first goal that they scored. கண்டிப்பா எனக்கு I didn't like that at all. ஒரு மாதிரி ஒரு irritating feeling இருந்துச்சு. And of course அவங்க போட்ட செகண்ட் கோல் எப்படி வந்துச்சுங்கிறத பத்தி நீ பேச நான் எக்ஸிஸ்டன்ட். பட் ஃபண்டாஸ்டிக் ஃப்ரீ கிக். அது யூ காட் டு கிவ் இட் டு ஹிம். மேபி அந்த ஃபர்ஸ்ட் கோலை வந்துட்டு ராயாவோட நியர் போஸ்ட்ல தான் பீட் ஆனோம். ரொம்ப கிட்ட பீட் ஆனோம் ஆக்சுவலா. ரொம்ப அது கிட்ட வந்து லைக் கஷ்டம் ப்ரோ. அவன் திடீர்னு வந்துட்டான் ப்ரோ. and like usually player என்ன பண்ணுவாங்க, when they break the line they will go to the far post. இது வந்து down towards the ground down கஷ்டம் ப்ரோ. You get down is harder. எனக்கு அது ஒன்று தான் மேல அடிச்சா கொஞ்சம் ஈஸியர். அட்லீஸ்ட் கை இப்படியாவது தூக்கிடலாம். கீழே போறது தான் கோயிங் இஸ் லிட்டில் டிஃபிகல்ட். அண்ட் பிளஸ் ப்ரோ அந்த கோல்ல வான் பிசாகா திடீர்னு வந்துட்டான் ப்ரோ. சீரியஸா நல்லா டைம் பண்ண அந்த ரன் அண்ட் நல்லா ஃபினிஷ் டு ஹிஸ் கிரெடிட். எனக்கு அதனாலதான் வந்து கெலஃபியரி மேல நம்ம பிளேயர் ரேட்டிங்ஸ்ல பேசுவோம். பட் கெலஃபியரி வந்து அந்த ஒரு அவனை பத்தி இன்னும் செட்டில் ஆகல நல்லா தெரியுது. பட் எனக்கு அங்கதான் ஒரியே இருக்கு ஆக்சுவலா. இப்போ மூவிங் ஃபார்வர்டு எனக்கு இருக்கிற மெயின் வரியா அங்கதான். ஆல்ரெடி லிவர்பூல் கேம் வேற ஆரம்பிச்சிட்டானுங்க. பட் அதனால நம்ம வந்து அப்படியே பார்த்துட்டே போவோம். எனக்கு அங்கதான் ஒரு சின்ன வரி இருக்கு கெலஃபியரி மேல. லெஃப்ட் சைட்ல வந்து நம்ம அடியும் அங்க ஒண்ணு. பட் ஹோப்ஃபுல்லி வந்து நம்ம போக செட்டில் ஆயிடுவோம் தான் பார்ப்போம். 5th கோல், ஃபைனல் கோல் அகேன் போட்டது. கோல் பத்தி பேசுவோமா, கோலுக்கு முன்னால பத்தி பேசுவோமா? அப்படியே கோல் முன்னால இருந்து ஆரம்பிச்சு அப்படியே நீ பேசிட்டே போ கோல் முடிகிற வரைக்கும். கோல் அது சரியான டேக்கிள். அது இதை விட கிளீன் டேக்கிள். அவன் 2 feet அவே இருக்கிறான் இந்த ஆந்தனி டெய்லர். சீரியஸா ரெஃபரிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்ம வாரம் பேசினுக்கிறோம். வாரம் வந்து ஒரு
வெஸ்ட் ஹாமோட செகண்ட் கோல் பத்தி பேசுறியா? ஆமா, வெஸ்ட் ஹாமோட செகண்ட் கோல் பத்தி ஓகே தான் அது ஓகே நம்ம வந்து ஓகே ஓகே ஆல்ரெடி பேசிட்டோம் ஆல்ரெடி சொன்னாங்க பேசிட்டோம். அவர். ஓ சாரி, நம்ம எது பத்தி பேசுறோம் இப்போ? நான் நம்மளோட நம்மளோட ஃபிஃப்த் 5வது கோல் பத்தி பேச ஓ வந்தேன். 5வது கோல். ஓ சாரி சாரி ப்ரோ, பட் மை பட் பேட் இரு மை இரு பேட். பட் இரு அந்த ஃபவுல் தான் பேசலாம்னு பார்த்தேன். 2 ம். yards 2 feet லிட்டரலா 2 feet 2 yards அது எந்த ஊர்ல இருக்கிறீங்க அதுக்கு ஏத்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. சோ கிட்டக்க இருக்கான் அவ்வளவுதான். கிட்டக்க இதை இருக்கிறா விட லிட்டரலா, கிட்டக்க இருக்கவே முடியாது. கிட்டக்க சத்தியமா. இருக்கான். சோ இன்னும் ஃபாலோ கொஞ்சம் த்ரூ, விட்டுருந்தா அவனை டாக்கிள் போட்டிருப்பான். சத்தியமா சீரியஸா அவ்வளவு கிட்ட சத்தியமா இருக்கான். ஃபாலோ த்ரூ இல்ல, எதுவுமே இல்ல. ஒரு கிளீன் வின் டெக்லான் ரைஸ். சோ எனக்கு புரியவே இல்ல ப்ரோ. அஜன் இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து பாருங்க, ஒரு எஃபெக்ட் இருக்கு, ஒரு டாமினோ எஃபெக்ட் இருக்கு இந்த விஷயத்துல. அந்த ஃபவுல் கொடுத்திருக்கான் அண்ட் ஒரு சூப்பரான ஃப்ரீ கிக் வந்து யூ ஹேவ் டு ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அப். அது வந்து சான்ஸே இல்ல. பட் இந்த மாதிரி டிசிஷன்ஸ்லாம் நீங்க என்ன சொல்றது, இன்னும் பெட்டரா இருக்கணும் ப்ரோ. ஐ ஃபீல் லைக் ரொம்ப மோசமா இருக்கு ப்ரோ. இது வந்து ரொம்ப மோசம். as in he is not behind the ball. அவன் அந்த சைடு இல்ல, எங்கேயுமே இல்ல. ஸோ ரொம்ப போர் இருந்தது. அதை பத்தி தான் பேச வந்தேன். நீங்க கோல் பத்தி பேசுறீங்க ஆல்ரெடி. அண்ட் 5th கோல் பத்தி பேசிடலாமா அப்படியே? யா கண்டினியூ வித் தி 5th கோல் அப்படியே. ஓகே, ஸோ 5th கோல் வந்து அகெயின் சாக்கா தான் ஃபவுல் ஆனால திரும்ப. இல்ல இல்ல, கேப்ரியல் Yeah, ஓ yeah. சாரி ஆமா. ப்ரோ, நானும் மறந்துட்டேன் ப்ரோ. எல்லாருமே 5th கோல் பத்தி மறந்துட்டோம். சீரியஸா. அதுதான் Oh, நான் yes. இருக்கிறதுலயே காமெடி. மேக்ஸிமம் Correct. மேட்ச்ல நடந்த மேக்ஸிமம் காமெடி தான். இங்கதான் கோல் இங்கதான் வந்து ஃபேபியன்ஸ்கியோட கோலா. ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க, ஆமா. நீங்களே சொல்லுங்க அப்போ தீபக் ப்ரோ. நல்ல பால் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் கோல் வந்து தேங்க்யூ டு ஃபேபியன்ஸ்கி. இல்ல இல்ல, நான் லிவர்பூல் கோல் பத்தி சொல்லலாம்னு இருந்தேன். நீங்க லிவர்பூல் கேக்போ சாக்கா சாலா சரியான பால், சரியான பாஸ். ஃபர்ஸ்ட் அவனுக்கு வைட்ல தானா வந்து அவன் பால் அசால்ட்டா எடுத்துட்டு போனான். தோக்கவே மாட்டானுங்க போல இருக்கேப்பா. ஆமா சீரியஸா இவங்க தோக்க மாட்டோம், கண்டிப்பா தோக்க மாட்டானுங்க. ஒரு மாதிரி வாயெல்லாம் வந்து கடுப்பா அப்படியே பாக்கிறதுக்கே காண்டா இருக்கு விஜய்க்கு பாக்கிறதுக்கு. பாப்போம். இன்னும் 12 நிமிஷம் தான் இருக்கு. So let's see what happens. Dude, it's a Game for me is a long write-up game. தான். Cityலாம் ஜெயிக்க மாட்டாங்க. வாய்ப்பே இல்ல. 100%. லாங் கேம். நீ வேணா பாரு, சிட்டி பெரிய பிரச்சனை இருக்கு. பாப்போம். Yeah. அதான் அந்த பஞ்ச் எல்லாம் வந்து நான் வந்து எனக்கு சரியான சிரிப்பு. அந்த இவன் ஃபேபியன்ஸ்கி இங்கதான் வயசு தெரிஞ்சது ப்ரோ. இந்த 4வது கோல்லயும் 5வது கோல்லயும் தெரிஞ்சிச்சு ஆக்சுவலா அவனோட வயசு. வெரி ட்ரூ. பெனால்டி வந்து அவன் கையில பட்டுரும் நினைக்கிறேன். ஆமா, கையில பட்டுரும். Not the greatest penalty. Penalty, but still, yeah. The goal. Who Decent cares? enough, yeah. அது I think, ஆக்சுவலா yeah, வந்து that was அந்த the important goal for us. அந்த 5th Exactly, goal. இல்லனா exactly. கொஞ்சம் வந்து நம்ம தடுமாறி இருப்போம். ஹாஃப் டைம் முன்னால வர சோ நல்லா இருந்தது. மேபி ஆர்டெட்டாவோட டீம் டாக் இன்னும் கொஞ்சம் டோன் டவுன் ஆயிருக்கும். கொஞ்சம் கம்மியா திட்டி இருப்பான். அவங்க அம்மா ஆயாவெல்லாம் திட்டுறதுக்கு பதிலா லைட்டா அவனை ஒண்டி திட்டி இருப்பான். அவ்வளவுதான். 5வது கோல் போலன்னா குடும்பத்தையே திட்டி இருப்பான் மொத்தமா. இதனால கொஞ்சம் கம்மியா திட்டிருப்பான். பட் அகைன் அந்த கோலுமே வந்து அந்த he knew what he was doing. அந்த பவர் அண்ட் பிளேஸ்மெண்ட் வந்து he knew. கை வச்சா கூட கண்டிப்பா அது வந்து உள்ள போகுங்கிறது. கோர்த்துவா மாதிரி ஒரு ஆளு அவ்வளவு பெரிய கையை நீட்டினா மட்டும் தான் அதை தடுக்க முடியும். இல்லாட்டி இட் இஸ் கோயிங் இன் நோ மேட்டர் ஹூ த கோல் இஸ். சோ யா அது வந்து பட் சாக்கா பெனல்டிஸ் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அவன் நிறைய பெனல்டிஸ் அது கொஞ்சம் ஸ்விட்ச் அப் பண்ணணும்னு தோணுது. ஏன்னா எல்லாமே லோ அண்ட் ட்ரிவன் டு தி கிரவுண்ட் தான் இருக்குது ப்ரோ. லெஃப்ட் ரைட் பாட்டம் கார்னர் தான் அது செம்மையா அடிக்கிறான் வச்சுக்கோங்க. ஸ்போர்ட்டிங் லிஸ்பனோட கூட சரியான பெனல்டி சைட் நெட்டிங். பட் அப்பப்போ கொஞ்சம் டாப் கார்னர் அடிக்க பார்க்கலாம்னு தோணுது எனக்கு. இங்கதான் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன். சாக்காவை பொறுத்த வரைக்கும் when it comes to both set pieces and penalties, corners and penalties, 10,000 வித்தை கத்துக்கிட்டு இருக்கிறவன் பார்த்து பயப்பட தேவையில்லை. ஒரு வித்தைய 10,000 தடவை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு பயங்கரமா இருக்கான் பாத்தியா, அவனை பார்த்து தான் பயப்படணும். சாக்கா லேட்டர் கேட்டகரி. நீ எங்க பார்த்தாலுமே அவனோட அப்போ அந்த கார்னர் போடுற பால் அந்த ஜோன்ல வருதுன்னா அந்த ஜோன்ல வரும். 9 out of 10 எக்ஸாக்ட்லி. இது நான் நேத்து இதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு நீ எதுவுமே பண்ண தேவையில்லை, நீ வித்தையெல்லாம் காட்ட தேவையில்லை. ஆனா அந்த உன்னுடைய அந்த ஒரு விஷயம் இருக்கு பாத்தியா, அதை நீ எவ்ரி சிங்கிள் டைம் 10 on 10 பண்றல்ல, அதுதான் உன்னை த்ரெட் ஆகுது. நீ என்ன அந்த இந்த எப்படி சொல்றது, அந்த வேரியபிள் ஃபேக்டரு, இந்த வந்து வித்த காட்டுறது, இது எல்லாமே உன் கால்ல பால் இருக்கிறப்ப நீ ட்ரிபிள் பண்ணிட்டு போறப்ப நீ என்ன வேணா காட்டலாம். அன்பிரடிக்டபிலிட்டி ஃபேக்டர் அங்க வரலாம். இது வர்றப்போ உனக்கு நீ எல்லாருக்குமே தெரியும் அவங்கதான் போட போறான் பால், ஆனா அதை எடுக்க முடியாது. அதுதான் வந்து அந்த அவனுடைய ஸ்ட்ரென்த். அந்த இங்கதான் ஹரி ப்ரோ சொல்ற மாதிரி எம்பாப்பே ஹூ பிகாஸ் எம்பாப்பே மிஸ்டர் பெனல்டி. இங்க பாருங்க எங்க ஸ்டார் பாய் and Mbappe doesn't take தொட்டலாம் போது உள்ள நாங்க தடவி கொடுத்தாலே உள்ள போயிடும். அதுதான் இப்ப நம்மளோட
பட் யா செகண்ட் ஹாஃப் நம்ம சொன்ன மாதிரி ஒரு மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் தான் டோட்டலா. வி நியூ வாட் வி வாண்டட் டு டு. பிளேயர்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ணணும். செகண்ட் ஹாஃப் அப்படியே தூங்கி இருக்கலாம், நம்ம கூட பாத்துருக்கு தேவை. சீரியஸா நான் வந்து அப்ப அந்த பாயிண்ட்ல ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்டடா பார்த்தேன். ஏன்னா என் நீஸோட பர்த்டேக்கு போயிருந்தேன், டிஸ்ட்ராக்டடா பார்த்தேன். அப்பயுமே நம்ம ஒன்னும் இல்ல. பேசிக்கலி வந்து நம்ம வந்து எதுவும் வந்து ஓவரா எக்ஸர்ட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போம், கேம் மேனேஜ் பண்ணுவோம், அண்ட் யாருக்கெல்லாம் வந்து மினிட்ஸ் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு தூக்கிடுவோம். அங்கதான் ஹெசூஸ் ஸ்டெர்லிங் உள்ள வராங்க. நீங்க வந்து செகண்ட் ஹாஃப் ரிலாக்ஸ்டா பார்க்கலாம் நினைச்சாலும் உங்களுக்கு டென்ஷன் கொடுத்து உங்களை கடுப்பேற்றுவோம் காட்டுறதுக்கு 2 பேருக்கு உள்ள வந்தாருங்க. பட் ஏதோ மினிட்ஸ் கிடைச்சிச்சு, அதுதான் ஒரு நல்ல விஷயம். அந்த நல்ல வேலை 5-2 இருந்தோம். கேம் சேஸ் பண்ற நேரத்துல இவனுங்க எல்லாம் வந்திருந்தானுங்கன்னா கொலகாண்டா. கேம் சேஸ் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா வந்து இவங்க 2 பேர் வந்திருக்க மாட்டாங்க, நெல்லி வந்திருப்பாங்க கண்டிப்பா. சேஸ் பண்ற சிச்சுவேஷன் அந்த ஒரு சும்மா ஏதாச்சும் குழப்பம் பண்ணி கோல் போடுறதுக்கு அவனை கூட்டம் வந்திருப்பான். பட் திஸ் வாஸ் அ குட், லைக் எப்படி சொல்றது, ஒரு குட் ஃபியூ மினிட்ஸ் அண்டர் த பெல் ஃபார் தீஸ் 2 guys, அவ்வளோ சொல்ல முடியும். பட் ஸோ ஓவரால் கேம்னு பார்த்தோம்னா கம்ஃபர்டபுள் வின் எக்ஸ்பெக்டட் தான் நினைக்கிறேன். நிறைய பேர் உள்ள போறப்ப இந்த கேம் வந்து வின் பண்ணுவோம்னு எதிர்பார்த்தோம். நம்ம ஆனா பேசின மாதிரி 7 கோல் ஒரு ஹாஃப்ல போகும்லாம் எதிர்பார்க்கல. அது மாதிரி நம்ம ஒரு ஹாஃப்ல ஃப்ரீ கேம் ப்ரோ. நேத்திலாம் ஒரு ஃப்ரீ கேம், சீரியஸா சொல்றேனே. அது மாதிரிலாம் ரொம்ப நாள் ஆகும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு. 6 minutes ஆச்சு இவ்வளவு. அந்த 6 minutes கேப்ல அவ்வளவு கோல் போச்சு, டப்பு டிப்பு டப்பு டிப்புன்னு. சோ யா, ஐ மீன் லைக் 3 goals I think we scored in that 6 minute gap. So நேத்து இன்னொரு ஃப்ரீ கேம் இருந்தது ஆக்சுவலா. சாரி, ஆஃப் டாபிக். வுல்ஸ் vs Bournemouth. 3 பெனல்டி கன்சீட் பண்ணானுங்க. எப்பறா 3 பெனல்டி கன்சீட் பண்றீங்க ஒரே கேம்ல? அது 3மே ஸ்டோன் வால் பெனல்டி. ஆமா, இதுவும் பண்ண முடியாது. அவன் ஜோசேஃபால அப்படியே கால்ல வந்து தூக்கி அடிக்கிறான். நம்மளுக்கு நல்லது நடந்தப்ப மத்ததெல்லாம் பார்த்து இந்த மாதிரி காமாளித்தனத்தெல்லாம் பார்த்து சிரிக்கிறதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நம்மளுக்கு நல்லது நடக்கலன்னா ஃப்ரீக்கினஸ்லாம் நவம்பரோட முடிச்சுக்கோங்க. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. அயர்ன் ஆல் புது மாசம் விட்டுருங்க. விவேக் அன்னியன்ல சொல்ற மாதிரிதான், காலையில எந்திரிச்சு பாப்பேன் 2 பேரும் ஒரே இதுல இருக்கும். அது மாதிரிதான் அடுத்த டிசம்பர் வந்துருச்சு, நாங்க இனிமேல இருந்து பாப்போம். இதுல இருந்து ஏதாச்சும் ஜான்வரி வரைக்கும் பிசிறு தட்டிச்சு அவதான் செத்துக்கடா நீங்க, ஹரி திருப்பி பழைய மோடுக்கு போயிட்டு வீடியோ போட ஆரம்பிச்சிருவான். நீங்க அதை பார்த்துதான் ஆகணும். ஹாஸ்டல்ல டேக் பண்ணி வேற வீடியோ போடுவாரு. அதெல்லாம் ரெடியா இருக்கணும். பட் யா, தட்ஸ் அபவுட் தி ரிவ்யூ. கம்ஃபர்டபுள் வின். ஒரு நல்ல மொமெண்டம் வந்து கோயிங் இன்டு தி யுனைடெட் கேம். அவங்களும் ஒரு 4-0 வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ வென்ஸ்டே அன்னைக்கு நம்மளுக்கு நடக்க போற கேம் வந்துட்டு ஷுட் பி a குட் கான்டெஸ்ட். அது மாதிரி ராஷ்ஃபோர்ட் வேற கரெக்டா நம்மளுக்கு வந்து ஏத்த நேரத்துல வந்து 2 கோல் போட்டு ஃபார்ம்குள்ள வேற வந்துட்டான். நம்மளுக்கு இருக்கிற ஒரு நல்ல இம்பர் ரைட் பேக் ஆடுறாங்கிறது நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம். பட் அகைன் அந்த கேமுக்குமே வந்து லிசாண்ட்ரோ அண்ட் இவன் ஆட மாட்டாங்க, மலாசியா மெயினும் ஆட மாட்டாங்க. பட் அஃப்கோர்ஸ் அதோட வந்து போனான்னு இது வரைக்கும் தெரியல யாருக்கும். இல்ல மலாசியா ஆடணும் ப்ரோ, மலாசியா ஆடணும் ஆக்சுவலா. லெஃப்ட் பேக்ல தாத்தாலாம் வெச்சு சேவ் ஆவணும். சோ அதுதான். சோ அது வந்து ப்ரீவியூ எபிசோட்ல ஆஃப் கோர்ஸ் அதை பத்தி பேசுவோம். பட் திஸ் இஸ் தி ரிவ்யூ. நம்ம அப்படியே பிளேயர் ரேட்டிங்ஸ் கூட போயிடுவோம். தீபக், ராயா 7. 2 goals were like எதுமே பண்ணிருக்க முடியாது ப்ரோ. 2 எதுமே பண்ணிருக்க. both goals were free kick of course unstoppable. வந்து நீங்க சொன்ன மாதிரி சும்மா நிட் பிக் பண்ணலாம், தடுத்துருக்கலாமே ஃபர்ஸ்ட் கோல். பெர்ஃபெக்ட்டா இருந்தது. அந்த லைன் பிரேக்கிங் பாசிங்லாம் வந்து கொஞ்சம் இருந்தது, சூப்பரா பண்ணா. ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் பிளே வந்துட்டு நம்ம எனக்கு அந்த செகண்ட் ஹாஃப்ல தான் ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் பிளே, பால் நம்ம கிட்ட தான் இருக்கும், நம்ம வந்து வச்சுட்டு மூவ் பண்ணிட்டே இருப்போம், பின்னாடியே பாஸ் பண்ணிட்டு இருப்போம். எதுக்கிட்ட அவன் பின்னாடியே பாஸ் பண்றக்க பார்த்து திடீர்னு ஒரு பால் போட்டான் உள்ளுக்குள்ள நடுவுல, அழகா போயிட்டு நம்ம வந்து ஒரு அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதெல்லாம் சூப்பரா. லைக் ராயாவோட இந்த ரேங்க் டே எல்லாம் இருந்திருந்தானா 3வது கோல் கண்டிப்பா விட்டுருப்போம் ராம்சல் இருந்தானா. அது வந்து பாக்குறப்ப அந்த ஒவ்வொரு கேமும் போதான் தெரியுது இது வந்து எவ்வளவு வந்து அந்த ஸ்போர்ட்டிங் மேட்சும் அவங்க செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ராம்ஸ்டேல் தம்பி நீ இருந்ததுன்னா விட்டுருப்போம் அப்படின்ற மாதிரி. இந்த கேமும் அப்படிதான். செகண்ட் கோல் போனதுக்கு அப்புறம் we picked up a little bit. So 7, nothing to complain. ஹேமந்த், உனக்கு கரெக்டா கேலஃபியோரி? ப்ரோ கேலஃபியோரி வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டான் ப்ரோ நேத்தி. இல்ல ப்ரோ தீபக் ப்ரோ செம்ம டென்ஷன் பண்ணிட்டான். பாசிங்கா இருக்கட்டும், ரொம்ப லெத்தாஜிக் பாசிங், ரொம்ப ஆமா நான் தான் பார்த்தேன் தம்பி இந்த மாஸ்க் எடுத்து நீ இல்ல இன்னொன்னு சொல்லுங்க ஒரு நிமிஷம். ஆக்சுவலா நீ கண்டினியூ பண்றதுல தான் எனக்கு ஒரு பாயிண்ட், அது கொஸ்டினாவே கேக்குறேன். இவன் வந்துட்டு நமக்கு பிசிக்கல் அபிலிட்டி இருக்கு, நமக்கு வந்து அந்த கூட ஒர்க் பண்றதுக்கு ஆள் இருக்காங்கிறதுனாலே சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு நெக்கலா
அஃப்கோர்ஸ் ஏர்லி தான் அவனுக்கு அது. ஏன்னா அவன் வந்து நம்ம ஆக்சுவலா அவனுக்கு என்னன்னா அவன் அபிலிட்டியை பேக் பண்றான், அந்த கேஸ் கொடுக்குறான், அதெல்லாம் இல்லங்கல்ல. பட் இவனை வந்து நம்மளுக்கு தெரியும் இவன் இதான் பண்ண போறான்னு. இவனை வந்து ஒரு பெட்டர் வெர்ஷன் ஆஃப் ஜின்செங்கோ தான் நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணோம், கரெக்டா? பட் அதுவே எனக்கு எப்படின்னா ஐ பேக் மை அபிலிட்டி, என்னால இது செய்ய முடியும், அதனால ஐ கேன் அஃபோர்ட் டு டூ த மிஸ்டேக் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. அது வந்து இவ்வளவு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் நீங்க சொல்லலாம். நெக்லாம் ஆடுறோம் அவ்வளவுதான். நெக்கல் ஆடுறான் ப்ரோ. எனக்கு இன்னொன்னு என்ன தோணுதுன்னா, அவன் வந்து ஒரு ஒரு 5 செகண்ட் டிலே இருக்கு ப்ரோ. அது சரியா டு பிரீமியர் லீக் டிரான்சிஷன் இன்னும் ஆகலையான்னு எனக்கு தோணுது ப்ரோ. அதுதான் இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த ஒரு கேம்ல அவன் ஒரு எல்லோ கார்டு வாங்குவான் தெரியுமா? எல்லோ கார்டு வாங்கி ரெண்டாவது ரெட் எல்லோ கார்டு வாங்கி ரெட் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா அது ரெட் தான். அது ரெட் கண்டிப்பா கிடைச்சிருக்கும் அந்த கேம்லாம் ரெட்டு. பட் சொல்றேன், அவனுக்கு ஒரு டிலே இருக்கு. அவன் வந்து அதை கட் அவுட் பண்ணும். தம்பி இது பிரீமியர் லீக், உனக்கு அவ்வளவு சான்ஸ்லாம் இல்ல. அந்த ஒரு பாஸ் வந்து he sold Gabriel shot. கரெக்ட். சமர்வில் வந்து சிப் பண்ணிட்டான். நல்ல வேளை ஆஃப் சைடு. அவன் பைத்தியக்கார, அவன் ஹோல்ட் பண்ணிருக்கலாம் அவன் ரன். நல்ல வேளை அவன் ஹோல்ட் பண்ணல. அது பண்ணா நிறைய மிஸ்பிளேஸ் பாசஸ் பண்ணா. இன்ஃபேக்ட் அந்த கோலுக்கு கூட நான் அவனை தான் ப்ளேம் பண்ணுவேன். ஏன் நான் சொல்றேன்னா, மோர் டுவர்ட்ஸ் தி லெஃப்ட் பேக் ஏரியா. எக்ஸாக்ட்லி. ட்ராசார்ட் வந்து அவன் ஸ்கிரீன் தான் பண்றான் ப்ரோ. ட்ராசார்ட் அங்க இருக்கிறது வந்து ஒரு போனஸ். ஆனா நீதான் வந்து அந்த ஜோனை வந்து நீதான் பிளாக் பண்ணணும், அந்த பாஸ் வந்து ஆன்டிசிபேட் பண்ணும். அவன் எல்லா விஷயத்திலும் ஒரு 5 செகண்ட்ஸ் டிலே ஆகுது. வேலைக்கு ஆக மாட்டேங்குது. டயல்-அப் இன்டர்நெட் மாதிரி இருக்கிறான். we need broadband. எனக்கு அது யுனைடெட் கேம்ல அதுதான் வந்து எனக்கு ஒரு சின்ன இதுவா இருக்கு. பிகாஸ் அமாட் டியாலோ சூப்பரா ஆடிட்டு இருக்கான். அமாடுக்கு என்னன்னா அந்த ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு தெறிக்க விடுற பேசல. அதுதான் ஒரே ஒரு சின்ன விஷயம். செம்ம ட்ரிக்கரி இருக்கு. அங்கதான் பயமா இருக்கு. இவன் கேலஃபியோரி வந்து அங்கதான் இவங்க காலு கீழ விட்டான்னு வச்சுக்கோங்களேன், பெனல்டி வந்து ஏதோ கர்மா ரிசல்ட் எடுத்துருவானுங்க. அதுதான் பயமா இருக்குது. அதுதான் கேலஃபியோரி கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஐ வாசன்ட் வெரி ஹாப்பி வித் வாட் ஹி டிட். லைக் யூ ஷுட், நீ மிஸ்டேக் பண்ற ரெக்கவர் பண்றங்கிறது வேற, பட் மிஸ்டேக் பண்றதே குறையணும். அதுதான் வந்து ஹோல் பாயிண்ட். நீ வந்து நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் வந்து நீ வந்து லீக்ல ஒரு கேம் ஆட அது குறைஞ்சுக்கிட்டே வரணும். அது வந்து ஒரு கன்சிஸ்டன்டா அதே லெவல்ஸ்ல இருக்கிறது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வந்து வரின்னு சொல்ல மாட்டேன். அந்த நீ சொன்ன மாதிரி அந்த அடாப்டபிலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டரா இருக்கணும்ங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. டெஃபினெட்லி. ஹோப்ஃபுல்லி நான் வந்து என்ன சொல்றேன்னா, அந்த பெனிஃபிட் ஆஃப் தி டவுட் வந்து நேத்தி அவனோட கொஞ்சம் ஏதோ இஷ்யூ இருந்தது நானுங்க 50. சோ ஹோப்ஃபுல்லி அவன் வந்து ஓகே மேபி நாட் ஃபுல்லி ஃபிட், அதனால ஐ வில் கிவ் தி பெனிஃபிட் ஆஃப் தி டவுட். பட் அது தவிர அவன் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் பண்ணிட்டே இருக்கிறான் ப்ரோ. அவன் அதுல வேற எவ்வளவு ஒருத்த போட்டிருந்தான், கேலஃபியோரி பாயிண்டட் டு ஹிஸ் groin டு ஆர்டெட்டா, என்ன ஆச்சு, வாட் ஹேப்பன்ட், எவ்வளவு ரிப்ளை போட்டிருந்தான், he showed how big his groin is to ஆர்டெட்டா. எனக்கு செம சிரிப்பு அதை பார்த்தேன். ஐ திங்க் ஆர்டெட்டாவே கொஞ்சம் டென்ஷனா இருந்தான் ப்ரோ அவன் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து. ஐ திங்க் he didn't look very happy when he came off also, ஆர்டெட்டா. சோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு. he has to pick it up fast. இல்லனா ஜின்செங்கோ ஆடுற மாதிரி ஆயிடும். அது யார் பெட்டர்னு தெரியல இந்த சிச்சுவேஷன்ல. ஆனா நீங்க செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஜின்செங்கோ ஆடுனா லைக் 40 மினிட்ஸ் ஆடுனா, டிஃபரன்ஸே தெரியல அவ்வளவா. அந்த அளவுக்கு இருக்கு. ஆமா எக்ஸாக்ட்லி. அவன் வந்து விளையாடுனதுக்கு அப்புறம் எனக்கு திருப்பி ஹோப்ஃபுல்லி அவனுக்கு இன்ஜுரினா டேக் யுவர் டைம், கெட் பெட்டர். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஒரு the lowest rated player தான் டீம்ல பிளேயிங் லெவல் இல்ல. அதான் அன்பார்ச்சுனேட்லி வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு இன்ஜுரிஸ் இருக்கிறதுனால அந்த இடத்துல வேற எவனையும் ஆட வைக்க முடியாது. சோ கேலஃபியோரி தான் ஆடணும் இப்போதைக்கு. சோ ரேட்டிங் கொடுத்துறேன்டா. ரேட்டிங் பத்தி மறந்துட்டேன். I'll give, I'm not very happy bro. சோ நான் 5 கொடுக்க போறேன் ப்ரோ. 5 ஜஸ்டிஃபை. 5 தான். அது எல்லாருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணப்ப அவன் வந்து இது பண்ணாது. கேப்ரியல் ஒரு கோல் போட்டான். இட்ஸ் பிகமிங் லைக் த நார்ம் ரைட் நவ. ஒரு கோல் போடுறது கார்னர்ல. அவன் கூட வந்து ஆண்டோனியோ ஸ்ட்ரைக்கர் எதுக்கு போட்டாங்கன்னா அவனை மார்க் பண்றதுக்கு போட்டாங்க, புரியல. இருக்கிறதுலே பெரிய ஆளதான் அவன் பக்கத்துல போடணும். இது வந்து நம்ம செட் பீஸ் ரொட்டீன் பாக்குறதுக்கு ரெடியா இருக்கு. எந்த டீமுமே அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாட்டாங்க. கேப்ரியல் பக்கத்துல எக்ஸ்ப்ளாய்ட் கூட இல்ல. லைக் ஒரு கொஞ்சம் லாஜிக்கா திங்க் பண்ணி இல்ல கொஞ்சம் பெரியா இருக்கிறவன் எவனாச்சும் போடுறான் அவனை அமுக்கிறதுக்குன்னா அதையும் செய்ய மாட்டானுங்க. ஜாலியா வந்து கோல் போட்டான். நல்லா பெருசா தான் இருப்பான். கரெக்டான எஸ்கேப் ஆயிட்டான். ஹைட் நீ ஒரு டியூவலுக்கு போற, ஹை பாலுக்கு போறனா எவன் எடுக்க போறான் அந்த இது இவனுக்கு கூட வந்து இல்ல. இன்னொன்னு வந்து இந்த வாரம் வந்து ஆர்சனல் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. எல்லா பிளேயர்ஸும் வந்து காலையில தூக்கத்துல வந்து வந்திருந்தானுங்க. ஃபார் a டே நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து எந்த பொசிஷன் ஆடுவீங்க உங்களுக்கு ஆசையா இருக்கு அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. கேப்ரியல் கரெக்டா ஸ்ட்ரைக்கர். சோ நம்பால் சத்தியமா சொல்றேனே, எனக்கு வந்து ஒரு கோல் கேம் அவன் வந்து இந்த மாதிரி மீட் பண்றது வந்து சர்ப்ரைஸ் இல்ல. சீரியஸா ஒரு கேம்ல வந்து அவன் 2 கார்னர் கிக் கோல் அடிக்க போறான் பாருங்களேன். சீரியஸா ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு கம் சூன்.
comes soon. Yeah, இதுவே வந்து நம்ம we are used to seeing him at the far post. இது near post-க்கு வந்து இங்க இருந்து ஓடி வந்துட்டு ஒரு ஆமா ஆங்கிள் ஹெட்டர் உள்ள விட்டான். நியூ சூப்பர் கோல். கேரக்டர் அன்லாக் மாதிரி பண்ணிட்டான் நம்பாலு எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி தான் நான் சொல்லலாம்னு வந்தேன். நியூ பவர் ஸ்ட்ரென்த் அன்லாக்டுங்க. பட் யா அந்த லைக் த வே இன் விச் பிளே த்ரூ அவுட் த கேமே வந்து லைக் அவன கோல்ஸ் எதுக்குமே அவனை ஃபால்ட் சொல்ற மாதிரி இல்லை எனக்கு. ஹீ கெப்ட் லைக் திங்ஸ் நார்மல். ஸோ கேப்ரியல் அகேன் ஐ வுட் கிவ் லைக் a 7 or 7.5 performance definitely. தீபக் சலீபா. சேம், நத்திங் டு கம்ப்ளைண்ட் அபவுட். லைக் க்ரூஸ் கண்ட்ரோல் தான். 7.5. அவனுக்குமே எதுவுமே வந்து அந்த அந்த ஒரு பெருசா கோலுக்கு எதுவும் தான் வந்து பண்ணல. அந்த விட்ட ஒரு கோலுக்கு ப்ராபப்ளி கொஞ்சம் க்ளோஸ் இன் பண்ணிருக்கலாம். பட் அதுவுமே லைக் வந்து மோர் டுவர்ட்ஸ் நான் கெலஃபியரி தான் சொல்லுவேன் சலீபா விட. ஆமா Yeah, ப்ரோ அது அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. லைக் கேப்ரியல் போனதுக்கு அப்புறம் he had to cover for Kiwior and stuff. But yeah, as usual, like cruise control performance சிம்பிளா 7.5. முடிச்சிட்டோம். அந்த Yeah. தப்பு ஒண்ணு பண்ணா டேனி இங்ஸ்க்கு ஒரு மிஸ்ஜட்ஜ் ஆ, பண்ண அது தெரியுமா அந்த அது பாஸ் இது சரியில்லை. அந்த அவன் கம்யூனிகேஷன் Communication விட்டுருந்தா இல்ல. அவன் ஆக்சுவலா அது வந்து ஒண்ணுமே பண்ணிருத்தாவில்ல அப்படியே விட்டுருந்தா ராயா ராயா பிடிச்சிருப்பான் அந்த பால புடிச்சிருப்பான். அவன் சொல்லுவான் ராயஸ் போய் இப்படி பண்ணுவான், கம்யூனிகேட் பண்ணு அப்படிமா போனதுக்கு அப்புறம். அது வெரி சரி, பேட் அப்போ மிஸ். let's dock the 7 and give யா 6.5. யா யா ஏய் 7.5ல இருந்து 7 சரி கொடுப்போம். சரி 7. ஓகே 7. அந்த 2 கோல் கன்சீட் பண்ணியிருந்தாலுமே இதுதான் வந்து இது. ஹேமந்த் டிம்பர் புதுசா ஐ ஒரு தாட் பிளேயர் நம்மளுக்கு விளையாடுறான் டிம்பர்னு. அவனை பத்தி ஒன்னு ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்சது ப்ரோ இவனை சீரியஸா. ஐ ரியலி லைக் ஹிம் அ லாட். அண்ட் இங்க தான் வந்து பென் ஒயிட் இன்ஜுரியா இருக்காம இருந்திருந்தா ஐ திங்க் டிம்பர் தான் லெஃப்ட் பேக் ஆடி இருப்பான் இந்த கேம். சீரியஸா அவன் வந்து சூப்பரான பிளேயர் ப்ரோ அவன். ஆனா அவன் லெஃப்ட் அண்ட் பேக் ஆடி இருந்தா நம்ம அவனோட ஸ்ட்ரென்த்ஸை மேக்ஸிமம் யூஸ் பண்றோமா? எனக்கு என்னமோ ரைட் பேக் ஆடுறதுல ஒரு சீட் கோட் ஆடுற மாதிரி இருக்கு லெஃப்ட் பேக். கரெக்ட், பட் அது இப்போ இருக்கிற கேலிஃபியூரி ஆடுறதை விட பெட்டரா இருக்குது. ஓகே ஸோ ஓகே. ஐ வில் டேக் தட் தென் Yeah. ஹேவிங் Plus அ வெரி சொல்லுங்க. அந்த ஒயிட் இருந்தாலும் we knew அந்த 3 பேர் ஒயிட் ஓடேகார்ட் they have that அந்த என்ன சொல்ல கெமிஸ்ட்ரி எக்ஸாக்ட்லி ஃபார் லாஸ்ட் Yeah. 3 சீசன். சோ நம்ம அங்க அந்த வரி பண்ண தேவையில்ல. அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி ஒயிட் அண்ட் சாக்காவா இருக்கட்டும் இல்லனா இந்த பைபிள் பிரதர்ஸா இருக்கட்டும் இந்த விங்ல ரைட் விங்ல. சோ எந்த இருந்தாலும் நம்ம கெமிஸ்ட்ரி வேற லெவல். சாக்காக்கு யார் இருக்காங்களோ இந்த ரைட் சைட்ல. ஸோ ஐ திங்க் லெஃப்ட் சைட்ல வந்து இன்ஃபேக்ட் டிம்பர் ஆல்சோ லிங்க்ஸ் அப் வெல் வித் ட்ராசார்ட் அண்ட் மார்டினெல்லி. அவங்களோடயும் நல்லா ஆடுறான். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நல்லா பண்ணினுக்கிறான் ப்ரோ டிம்பர். ஸோ யா சூப்பர் கேம் ப்ரோ. அஸ் இன் பெருசா எதுவும் இல்லை. ஐ கான்ட் ரியலி ஃபிளாஸ்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை இது பண்ண மாதிரி. அண்ட் நல்ல ஃபிட்னஸ் வந்திருக்கு இப்போ. ஃபுல் 90 மினிட்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஸோ இட்ஸ் குட் டு see him play 90 மினிட்ஸ் வீக் அண்ட் வீக் அவுட். ஸோ நீங்க கேப்ரியல் கொடுத்த ஸ்கோரே கொடுக்குறேன் ஆக்சுவலா 7.5. 7.5. இன்ஃபேக்ட் நீங்க கேப்ரியலுக்கு 7.5 கொடுக்கலாம். கொடுத்ததே கம்மின்னு கம்மி. தோணுது. இல்ல கோல் இல்ல அவன் அடிச்சிருக்கான். அவன் போயிட்டு கேம் விட்டு போயிட்டான்ல 60 மினிட்ஸ்க்கு மேல. ஆமா இல்ல, அப்படியே yeah, அடிச்சிருப்பானுங்க அதான் அவனுக்கு கோலு. ஓகே 8 on 10. ஒரு எனக்கு கோல் கேப்ரியல் ஒரு அசிஸ்ட் அந்த மண்டையில குத்துவாங்களோ ஒரு அவ்வளவுதான். சென்டர் பேக் அடிக்கிறது எவ்வளவு பெரிய Correct. விஷயம் இது. ஓகே இல்ல எனக்கு கேப்ரியலுக்கு 8 and 9 கொடுக்கறது கூட பிரச்சனை கிடையாது. எனக்கு அவன் ரொம்ப பிடிக்கும். நான் தாராளமா 8 கொடுப்பேன். அவன் வந்து லைக் லெவல்ஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சி தட் இஸ் ரீச் ரைட் நவ். இது வந்து நான் எதிர்பார்க்கல இவ்வளவு தூரம் வருவான்னு சொல்லிட்டு. லைக் அது சான்ஸே வந்து இல்ல. சூப்பரா பண்ணிட்டு இருக்காயா. 8 நீ பண்ணி டிம்பருக்கு என்ன 7.5 கொடுக்குறியா? யா 7.5 ஓகே பெட்டர் தென் சலீபா. சோ அதனால தான் 7.5. யா யா அடுத்து ஜார்ஜினியோ நான் எடுத்துக்கிறேன். ஜார்ஜினியோ வந்துட்டு உங்களுக்கு இவ்வளவு புரியாத பிளேயர். செருப்பாலடி ஜார்ஜினியோ வாங்கினப்ப சந்தோஷப்பட்டவன்டா நானு 12 மில்லியனுக்கு. அவன டேய் ஒரு பலாண்டார்க்கு நாமினி வாங்கியிருக்கோண்டான்னு சந்தோஷப்பட்டேன். நான் கஷ்யப் வீடியோ சொன்னேன் டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க ஜார்ஜினியோ பத்தி. அவன் தாறுமாறான பிளேயர் வந்து சண்டை போட்டிருந்தேன். நான் தான் எனக்கு ஜார்ஜினியோ வந்து ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு என்ன இது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா இவ்வளவு நாள் நீ கேம் விளையாடலங்கிறது தெரியாத மாதிரி வந்துட்டு இமீடியட்டா ஃபிட் இன் பண்ணி த பெர்ஃபார்மன்ஸ் தட் ரிப்போர்ட். சிரிச்சுனே இருக்காரா? உண்மைதான்டா சொல்றேன். சிரிச்சுனே தான் எல்லாம் நிஜமாவே இது நடிச்சு பாக்கடா. ஆல்ரெடி கேடிபி மை பாய்னு தெரியாம எப்பவோ சொன்னதுக்கு என்ன இன்னும் பிடிச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு வேற அடிப்பானுங்க. நீ கம்னு தட் யா ஐ மீன் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஃபேண்டாஸ்டிக். எதுவுமே வந்து குறை சொல்றதுக்குன்னு எதுவுமே இல்லை. அவனுடைய விஷயம் ஸ்லோவா இருக்காது. ஆனா அது வந்து அதை வந்துட்டு வச்சுக்கிட்டு இந்த ஏஜ்ல வந்து அவனுடைய சைஸ் அந்த ஸ்பீட் எல்லாத்தையும் வந்து மறைச்சு the way in which he is able to play these games. From a player like Jorginho நீ வந்து இல்ல பெரிய கேம்லயும் ஸ்டார்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்க மாட்டேன். பட் எப்போ ஒரு ஜாப் பண்ணணுமோ அப்ப வந்து அழகா வந்து நீ வந்து வெளியே இருக்காங்கிற அந்த ஒரு ரஸ்டினஸ் தெரியாம க்ளவ் ஃபிட்டா இமீடியட்டா அந்த பெர்ஃபார்மன்ஸ் போடுறதுதான் எதிர்பார்க்க முடியும். அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு ஒரு பிளேயர் லைக் ஜார்ஜினியோ 100% நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரியான பிளேயர் தான் அவன். மெட்ரோனம்
he kept the game moving. எந்த பாயிண்ட்லயுமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து பொசிஷன் தான் ரீசைக்கிள் கண்டினியூஸா ரீசைக்கிள் பண்ணிட்டு இருந்துட்டு நம்மளுக்கு வந்து கேமை ஸ்டாப்பே பண்ணாம கண்டினியூஸா மூவ் பண்ண வச்சதுல எப்படி நம்ம ஓடகார்டுக்கு என்ன பிளேஸ் கொடுப்போமோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து அதே தான் வந்து இவனுக்கு ஜார்ஜினியோக்கு ஐ வுட் கிவ் him a comfortable 8/10. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ரியலி குட். தீபக், டெக்லன். Yeah, nothing fancy, all those things. Regular Declan Rice performance. அந்த நல்லா tackle அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபேஸ்ல அந்த கொஞ்சம் மொக்கையா ஆனதுக்கு அப்புறம் இப்ப ஆக்சுவலா வந்து நல்லா விளையாடணும் ஒரு மாதிரி. இந்த இதுல கேரி பண்ணது எல்லாமே, டாக்கிள் பண்ணது எல்லாமே சூப்பரா பண்ணோம். அந்த கேரி பண்றதுதான் நல்லா இருக்கு. அங்க போய் ஃபைனல் தேர்ட்ல தான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம். அது அந்த இது இன்னும் வரல இன்னும். கரெக்ட் Plus ப்ரோ. அந்த பாஸ் ஸ்டெர்லிங் போடுறதுக்கு பதிலு நீ அவுட் சைட் ஃபுட்ல ட்ரை டு பாஸ் டு கேப்ரியல் ஜேசஸ். நீ 5-2 இஃப் யூ கோயிங் 3 கோல்ஸ் அப்ல போடலனா எப்படா போட போற அந்த மாதிரி பாஸ்லாம்? அட்லீஸ்ட் ட்ரை ஆகுது. ட்ரை பண்ணோம். he still plays safe within himself. அந்த பாசிங் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். அது வந்து வாங்குனதே அதுதான். he wanted to join us because he wanted to go to the next level. So அந்த இது இன்னும் வரல. கரெக்ட் ஏன்னா வரல ப்ரோ. இப்போ வந்து இவன் வந்து ஜோர்ஜினியோ பொசிஷன்ல ஆடி இருந்தா ஓகே we can expect. நீ வந்து பால் வின் பண்ணோம், பாஸ் பண்ணோம், ரீசைக்கிள் பண்ணோம். பட் he is playing in the other positionல. So he has to try that. 100% passes எல்லாமே. So still Absolutely. not 6.5 or 7 maybe. ஏய் 7 too harsh. 7 at least 7.5 கேம் அது. 7.5 எல்லாம் அங்க தர முடியாது. 7 தான். அதுக்கு 6.5 சொல்ற அளவுக்குலாம் இல்லடா. டேய் நான் வந்து I expect more out of him. அதான் நான் சொல்றது. நான் தீபக் ப்ரோ கேம்ப்ல தான் இருக்கிறேன் ப்ரோ. சீரியஸா சொல்றேன். இவன் வந்து ரொம்ப சேஃபா ஆடுனுக்குறான். ஒரு டே அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்பப்போ யோசிடா. அதுதான் நான் சொல்றேன்ல, நீ 3 கோல்ஸ் டிஃபரன்ஸ்ல இருக்கிற, நீ இந்த சிச்சுவேஷன்ல நீ ட்ரை பண்ணலாம்னா எப்போ நீ வந்து ட்ரை பண்ண போற கேம்ல? சரி, விஜய் சந்தோஷப்படுவான். நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா குஜாலாயிடும். விஜய் எப்பா நான் அந்த டிரைவிங் ரன் பண்ணிட்டு அந்த பாக்ஸ்ல போயிடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு வேணாப்பா நீ வச்சுக்கோப்பா அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. அது என்னமோ உண்மைதான் இப்போதைக்கு. பட் வருவான். நான் ஐ ஹேவ் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இன் ஹிம். வருவான்றதுலாம் ஹோப் இருக்குது ப்ரோ. ஹோப் இல்ல, இது இப்ப வந்து எனக்கு அதனாலதான் நான் ஹாவர்ட்ஸ், ரைஸ் ரெண்டு பேருமே என்ன சொன்னாலும் பேக் பண்ணுவேன். ஏன்னா வந்து அதனால தானே நம்ம ரைஸ் வந்து டாப் என்ன சொல்றது டாப் 3 CDMsல போட மாட்டேன்றோமே வேர்ல்டுலயே. ஒரு லெவல் கீழ தானே இருக்கிறான். அங்கதானே நான் போடுவேன். போடுங்க எல்லாம் போடுங்க. ஜார்கினியை ஹேட் பண்ணுங்க. ஏய் தப்பா பேசாதீங்கடா. ஹேவர்ட் ஓடகார்ட் டைடி பர்ஃபார்மன்ஸ். டைடி கூட இல்ல, டைடி விட ஒரு ஜாஸ்தி போவேன். வெரி ப்ரொஃபஷனல், வெரி என்ன சொல்றது ஒரு கண்ட்ரோல் பண்ற பர்ஃபார்மன்ஸ். ஐ டோன்ட் திங்க் இஸ் த மேன் ஆஃப் த மேட்ச் ஆப்வியஸ்லி, பிகாஸ் மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னு தெரியும். பட் நல்லா ஆடினான் ப்ரோ. ஒரு அளவுக்கு ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தான். கோலோ அடிச்சிட்டான். ஒரு அசிஸ்டும், ப்ரீ அசிஸ்ட் ராதர், அசிஸ்ட் இல்ல ஆனா அது அசிஸ்ட் மாதிரி இருந்தது. அவனோட மெயின் விஷயமே அதுதானே. நம்ம எப்பயுமே வந்து ஓடகார்ட் பத்தி பேசுறப்போ அந்த கோல்ஸ்ங்கிறது அவன் அவனுக்கு ஆட் பண்ணிடுது. பட் ஜெனுவினா நம்ம பேசுறப்போ அந்த பிளே மூவ் பண்ண வைக்கிறது தானே அவரோட மெயினான வேலை. கண்டிப்பா. யூ டோன்ட் திங்க் அபவுட் மோர் தென் அசிஸ்ட், யூ திங்க் அபவுட் லைக் நீ சொன்ன மாதிரி இந்த ப்ரீ அசிஸ்ட் ஆர் லைக் என்ன பண்ணணும்னே தெரியாத சிச்சுவேஷன்ல வந்துட்டு அந்த ஒரு ஹோல்ட் பண்ணி ரிலீஸ் பண்றது, அந்த விஷயம் பண்றதெல்லாம் தானே லைன் பிரேக்கிங் பாஸ். இதெல்லாம் பார்த்தா சிஸ்டமே அவன்தான்ற மாதிரி தான். அதுதான் எக்ஸாக்ட்லி. ஐ அம் தி சிஸ்டம், ஹூஸ் தி கேப்டன், ஐ அம் தி கேப்டன், அந்த மாதிரி தான். சோ எனக்கு I'll give 7.5 bro ஓடகார்டுக்கும். ஜஸ்டிஃபைட் 7.5 ஜஸ்டிஃபைட். லைக் இது வந்து இவ்வளவு நாளா எங்கடா குமரா உனக்கு ஃபுட்பால் ஆட தெரியுமாடா இந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு. ஹாஸ்டலுக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு ஃபுட்பால்லாம் பயங்கரமா ஆடுறாங்க நம்ம பசங்க. ஸோ லாட் ஆஃப் இட் இஸ் டவுன் டு ஓடகார்ட், விச் இஸ் ஆல்சோ நாட் அ கிரேட் திங். பெருசா யோசிச்சு பார்த்தோன்னா நான் இல்லைன்னா எப்படி ஆடுவோம் தெரியாது. பட் 7.5 பர்ஃபார்மன்ஸ் ஃபார் ஷூர். யா. அடுத்து தீபக், ட்ரொசாட். குட் பர்ஃபார்மன்ஸ், கிரேட் அசிஸ்ட். அந்த பால் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். சோ டென்ஷன் ஆகுறாரு அருண் ப்ரோ. இல்லடா டேய், இல்லடா சந்தோஷம் தானே எனக்கு. ட்ரொசாட் பெர்ஃபார்ம் பண்ணா சந்தோஷம் தான்டா. பண்றது இல்ல அந்த நம்ம வந்து லாஸ்ட் 2-3 வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் டெரிபிள் கேம்ஸ்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. இந்த மிஸ்பிளேஸ் பாசஸ், மிஸ் கண்ட்ரோல் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. டைடி பர்ஃபார்மன்ஸ், கிரேட் அசிஸ்ட், குட் கோல். ஸோ 7.5 or 7.5. ஓடேகார்ட் 7.5 தானே கொடுத்தோம். ஸோ நான் வந்து ஹாவர்ட்ஸ்
ஹவர்ட்ஸ் ஒரு கோல் போட்டான், நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஒரு மாதிரி வந்து ஒரு நல்ல சென்டர் ஃபார்வர்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்ட இருந்துமே. எனக்கு ஒண்ணு, ஆமா, ஹவர்ட்ஸ் பத்தி என்னன்னா எந்த ரெஃப்ரிக்கும் அவனை பிடிக்க மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் அவன் பவுல் தான். ஆமா, எது செஞ்சாலுமே ஃபவுல். அவன் இல்ல காலை வந்து அவன் மேல அடிச்சா கூட ஃபவுல் இல்ல. பவுல். ஆமா, ஏய் அதுதான் என்னடா டேய் பாவண்டா அவன் அப்படின்ற. எனக்கு அதான் புரியல. லைக் அவனை எட்டு போடுறாங்க, டியூவல் போடுறாங்க, அவனுக்கு வந்து இது வர மாட்டேங்குது. அவனுக்கு வந்து அகேன்ஸ்டா வந்து ஃபவுல் போகுது, எல்லாமே இந்த மாதிரி தான் போடுறாங்க அவனுக்கு மொத்தமா. பட் அவன் மூவ்மெண்ட் அதை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அவன் எதெல்லாம் கரெக்டா பண்ணுவானோ அதெல்லாம் சூப்பரா பண்ணான் இந்த கேம்ல. அவனுக்கு கழுத எங்க பிடிக்கும்னு சொல்லிட்டு அவனை கழுத மாதிரி ட்ரீட் பண்ணுகிறாங்க ரெஃப்ரீஸ். ஆனா அவன் வந்து அங்கதான் குதிரையா எகிரி குச்சி ஓட போறான். இப்ப எங்கேயாவது பஞ்ச் டைலாக் சொல்லணும்னு முக்கிய ஒரு டைலாக் சொல்லிட்டேன் அதை பத்தி. பட் ஆனா ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், லைக் வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பெர்ஃபார்மன்ஸ் வாட் வி ஹவ் கம் டு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹேவர்ட்ஸ் வந்துட்டு இந்த கேம்லயுமே ஆஸ் யூஷுவல் மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு. இப்ப இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றது லைக் நான் அதான் சொல்றேன். அண்ட் ஹி ஸ்கோர்ட் லைக் 91 கேம்ஸ்ல வந்து 26 கோல்ஸ் போட்டிருந்தான் செல்சிக்கு. நம்மளுக்கு இப்போ அதை 49 கேம்ஸ்லேயே போட்டான் 26 கோல்ஸ்க்கு. ஐயா நான் இதை வந்து செல்சி விட்டாங்க, ஹவர்ட்ஸ் எடுத்தாங்க அப்படிலாம் இல்ல. நீங்க கேட்டுக்கோங்க, அது எக்ஸாக்ட்லி, நீங்க ஜாக்சன் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு சந்தோஷம், நீங்க அவனை வச்சு விளையாடுங்க. எங்களுக்கு ஹேவர்ட்ஸ் நல்லா ஆடுறான், அவ்வளவுதான். எங்களுக்கு வந்து ஹேவர்ட்ஸ் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டாட்ஸை போடுறது, இந்த மாதிரி கோமாளித்தனத்தெல்லாம் பண்ணாம அவனை மறந்துட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பட் யா, he is doing the job for us. Again 7.5 or 8 performance for Havertz today. No, இதுவே கிடையாது. ஹேமந்த், floor is yours. எங்க ஆரம்பிக்கிறது ப்ரோ? ஸ்டார் பாய்ன்னு சொல்லலாமா, ஸ்டார் மேன்னு சொல்லலாமான்னு தெரியல இப்போ. பிகாஸ் கொஞ்சம் பையன் வந்து இப்போ அடிக்கலாம் வர செய்யறான், சண்டைக்கெல்லாம் போறான், வில்லனா இருக்கு. இப்ப வந்து ஆன்டி ஹீரோ தான். இப்ப நம்ம ஹீரோ எல்லாம் கிடையாது, ஆன்டி ஹீரோ தான் நம்மளோட வேலையே. கரெக்ட். ஸ்பைடர்மேன் 3 அதுல டோபி மேகர் வந்து அப்பா டோபி மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடாம இருந்தா போறோம். கரெக்ட், அதுதான் வில்லனா இருக்குதான். அண்ட் ப்ரோ சாக்கா வந்து இது எத்தனை சீசன் ப்ரோ பண்ணினே இருக்கிறான் இந்த மாதிரி. லைக் கன்சிஸ்டன்சி அட் த ஹையஸ்ட் லெவல், அன்பிலீவபிள். ஐ மீன் என்ன சொல்றது, சாலாவோட கம்பேர் பண்ற பிளேயர் வந்து இவன் தான் சீரியஸா பிரீமியர் லீக்ல. ரைட் விங், அட்லீஸ்ட் ரைட் விங்கர்ஸ் அது சொல்றேன். பட் யா, ஃபெனாமினல் பெர்ஃபார்மன்ஸ், அன்பிலீவபிள் எல்லா விதத்துலயும் ப்ரோ. இப்போ எல்லா ஒரு என்ன சொல்றது, ஒரு லெவல் அன்லாக் பண்ணினே இருக்கிறான் பேசிக்கா. வீக் ஃபுட் ஃபர்ஸ்ட் அன்லாக் பண்ணான், செட் பீஸ் டெலிவரி அன்லாக் பண்ணிட்டான், எல்லாமே அன்லாக் பண்ணினே இருக்கிறான். ட்ரிப்ளிங்லாம் வரல, கஷ்டம். வீக் ஃபுட்லாம் போச்சு. எப்ப போன மேட்ச்ல வந்து அந்த ட்ரோசார்டுக்கு வந்து ரைட் ஃபுட்ல இருந்து ஒரு பாஸ் போட்டானோ ஸ்போர்ட்டிங்கோட, வீக் ஃபுட்க்கு எல்லாம் போச்சு. அது ரைட்ல கோல் போடுவான், அசிஸ்ட் பண்ணுவான், என்ன வேணா பண்ணுவான் நம்பால. இதெல்லாம் வந்து கேள்வியே கிடையாது. கரெக்ட். சோ யா, ஐ மீன் அன்பிலீவபிள் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் எனக்கு என்ன காண்டாவுதுன்னா ப்ரோ, இப்போ கூட பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல சொல்றாங்க, ஓ இவன் வந்து ஸ்டார்ட் பார்ட் பண்றான் இந்த கார்னர் டெலிவரிஸ்ல. எனக்கு அதுதான் ப்ரோ பிடிக்க மாட்டேங்குது. எது இவன் பண்ணாலும் புதுசா அது வந்து ஒரு எரிச்சல். அதான் நான் சொல்றேன் அவ்வளவு ஈஸி ஸ்டார்ட் பார்ட் பண்றானோ உங்காலையும் பண்ண சொல்லுங்க. ஆமா, பண்ண சொல்லல. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் தாண்ட மாட்டேங்குது. கோல் பால்மர் has taken one corner more than Saka. பண்ண சொல்லுங்க, நான் அவ்வளவு சொல்லுவேன். அப்படின்னா அதான் சொல்றேன், மறுபடியும் 10,000 வித்தையெல்லாம் தேவையில்லை. ஒரு வித்தையை வந்து 10,000 தடவை பண்ணி அதை பெர்ஃபெக்ட் பண்றான் பேர். அங்க அவன் தான் பெட்டர் பிளேயர். நீங்க என்ன வேணா பண்ணிக்கோ, நீங்க இவ்வளவு சொல்றீங்க. இன்ஃபேக்ட் அவனுக்கு வந்து இந்த சீசன்ல 3 அசிஸ்ட் தான் கார்னர்ல இருந்து, 7 அசிஸ்ட் ஓபன் பிளேல வச்சிருக்கான். அதை ஸ்டார்ட் பார்ட் பண்றானே வச்சுக்கோ, உங்களால பண்ண சொன்னுங்களேன், அவ்வளவுதான், சிம்பிள். வேர் இஸ் ஃபோர்டன். the fact that he does, இவன் வந்து கிளப்புக்கும் பண்றான், கண்ட்ரிக்கும் பண்றான் ப்ரோ. அதுதான் ப்ரோ ஐ திங்க் இந்த மாதிரி பிளேயர் வந்து இங்கிலாந்துல they should praise him more. They are not doing it. I don't know, அது நிறைய ரீசன்ஸ்க்கா இருக்கலாம். I don't get into it, but I think you know what I'm talking about. Absolutely. I think that நிறைய ரீசன்ஸ் இருக்கு. பட் I think இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து நீங்க you should be happy. ஒரு நேஷனா சாக்கா மாதிரி ஒரு தகுறானே நம்மளுக்கு, you should be very happy and grateful for a player like Saka, England. I don't like the English national team by the way, but I'm still saying. இதுல பட்டியல் படத்துல ஒரு டயலாக் வரும். இந்த இவன் ஆர்யாவும் பரத்தும் உட்காந்துருப்பாங்க, 2 பேர் குடிஸ்டாப்ப வந்து ஆர்யா சொல்லுவான், கோசி செல்வா கோசி எல்லாரும் வருவானுங்க அப்படியே போயிடுவாங்க, அப்புறம் மறுபடியும் வருவாங்க போயிடுவாங்க. இப்ப சாக்கா லைஃப் அப்படிதான். முதல்ல வந்து ஜாரெட் போவன்ல கம்பேர் பண்ணாங்க. ஜாரெட் போவன், பிராண்டன் வில்லியம்ஸ், நீங்க வேற சொல்ற பிராண்டன் வில்லியம்ஸ் நாங்க, ஜாரெட் போவன் நானுங்க, அப்புறம் அவன் நானுங்க, அப்புறம் அப்படியே வந்து ஃபோர்டன் நாங்க, கோல் பாப்ப நாளைக்கே அவனா ஒருத்த வந்து கோல் போட்டா வச்சுக்கோங்க, பெட்டர் தேன் சாக்கா. இப்ப அமாட் இஸ் பெட்டர் தேன் சாக்கா. அடுத்து நாளைக்கு ஏதோ புதுசு பையன் ஒருத்த வந்து போடுவான் கோல். கடைசியில நிக்கிறது யாரு?
செல்வா கோசி மாதிரி சாக்கா தான் கடைசியில நிக்கிறது, அவ்வளவுதான். ஆமா இதுதான் இந்த நிக்கு முடிஞ்சு போச்சு மேட்ரு. இது இப்போ வந்து போன சீசன் அவ்வளவு ஆட்டம் காட்டின ஃபோர்டன் இந்த சீசன் எதுவுமே பண்ணல. இப்போ ஓடிட்டு இருக்கு லிவர்பூல் மேட்ச். இந்த மேட்ச்ல ஆடுறானான்னு கூட தெரியல, ஆல்ரெடி ஆடுறான். எல்லோ கார்டு வர வாங்கிட்டான் அவன். இவனை எல்லாம் கூட்டு கம்பேரிசன் கூட்டு வந்துட்டு ஒரு ஃப்ராடுன்னு பேரை ஃப்ராடுன்னு வச்சுங்க அவனுக்கு, அவ்வளவுதான். இவனை எல்லாம் கம்பேரிசன் கூட்டு வந்து சும்மா எங்காலோட இப்ப இதுக்கு போட்டு விட்டுட்டு நல்லா எல்லாமே நல்லா போறப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றவனை விட எதுவுமே நடக்காதப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்றவன் பெட்டர் பிளேயர். அது அந்த ஆள் நம்ம கையில இருக்கான். உடனே தூக்கிட்டு வந்துருவானுங்க. ஃபோர்டன் கிட்ட வந்து இந்த நேரத்துல ரிட்டையர் ஆனா ஃபோர்டன் கிட்ட வந்து ஒரு கிளப் வேர்ல்ட் கப் இருக்கு, ஒரு ட்ரிபிள் இருக்குன்னு. ஃபோர்டன் ஒருத்தனை மட்டுமா ஃபோர்டன் இப்போ ரிட்டையர் ஆயிட்டு முஸ்தாஃபி இப்போ ரிட்டையர் ஆனா யாருக்கு வேர்ல்ட் கப் ஜாஸ்தியா இருக்குன்னு கேளுங்க. அப்படியே answer this question, man. Yes, Answer exactly. this question. Yeah. So I Thank think you very Saka much. ஒரு 9.5 or 10 பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச். லைக் அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவன் செஞ்சதெல்லாம் வந்து அன்பிலீவபிள். ஒரு ஹாஃப்ல வந்து ஒரு பிளேயர் எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஆடுறதெல்லாம் அன்பிலீவபிள். யா. ஸோ 9.5 or 10. மேனேஜர் ஐ திங்க் ஃபுல் 10 on 10. அவன் கோச் பண்ணது கரெக்டா வந்து ஜெயிக்கணும் தான் கோச் பண்ணா. நம்ம தான் கொஞ்சம் மொக்க பண்ணி 2 கோல் விட்டோம். பிளேயர்ஸ் தான் மொக்க பண்ணி 2 கோல் விட்டாங்க. கோச்சிங் வைஸ் எதுவுமே பிரச்சனை இல்ல. ஃபேன்ஸும் 10 on 10 சூப்பரா பண்ணாங்க. அந்த ஸ்டேடியம்ல போயிட்டு என்ன ஒருத்த செய்யணும் வந்து பாத்தீங்களா அண்டர் கவரா ஃபைட், வந்து 2 பேருக்கு ஃபைட், 2 பேர் 10 பேர் அடிக்கிறாங்க ஃபைட். எனக்கு செம்ம ஜாலியா இருந்துச்சு அதெல்லாம் பாக்குறப்போ. ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் வந்து இந்தியால கேலஃபியரி கேரண்டினியை கட்டி பிடிச்சதுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். அதுக்கு வந்து ஒரு 0.25 கொடுக்கலாம் கேலஃபியரிக்கு. அதனால 5.25 நம்ம பெர்ஃபார்மன்ஸ் மாத்திக்கணும். இது அப்பவே சொல்லாம அதுக்காக எண்டில் சொன்னேன். பட் அகேன் சப்ஸ்ன்னு வந்தா ஹிசூஸ் வந்தான். இசூசிஸ் அந்த ஒரு என்ன ஒரு மேட்டர்னா, நம்ம 5 கோல் அடிச்சதுனால அவன் ட்ரை பண்ணின விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருந்தாலுமே காஸ்ட்லியா இல்ல. அதுதான் நான் சொல்லுவேன். தலைவரே நீங்க எப்ப போவீங்கன்னு வெயிட் பண்ணுகிறேன் நானு. அந்த லெவலுக்கு வந்துட்டேன் நானு. இதுல ஸ்டெர்லிங்க பத்தி எதை யோசிச்சுட்டு இருக்கிறப்ப காலையில ஒருத்தர் வந்து ட்விட்டர்ல வந்து மெசேஜ் போட்டிருந்தார் நம்ம போட்ட போஸ்டுக்கு. ஸ்டெர்லிங் எவனா லோன்ல அனுப்பலாமான்னு. யோ ஸ்டெர்லிங்கே நம்ம கிட்ட லோன்ல அவனுக்கு நம்ம லோன்ல அனுப்பி ஏதோ ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்தேன். கேப்ரியல் ஹாஸ் மோர் கோல்ஸ் Goals than- அப்படின்ட்டு நான் பார்த்த சைடு டேய் நாயே உங்க டீம் நம்ம டீம்ல ஜெசூஸ்னு ஒருத்தர் இருக்கான், நம்மளோட ஸ்ட்ரைக்கர் மெயின் ஸ்ட்ரைக்கர், அவனோட 3 கோல் தான் கம்மியா இருக்கா நம்ம டிஃபெண்டர். 18-20 2 கோல் தான் கம்மி. எனக்கு அது பார்த்தது லைக் அகைன் இது வந்து கிளியரா குரங்கு அந்த மாதிரிதான் இருந்தது. இந்த மாதிரி எல்லாம் வந்து ஹெசூஸ் ஸ்டெர்லிங் எல்லாம் இந்த மாதிரியான கேம்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்கலி லைக் எண்ட்ல வந்து ஷோர் அப் பண்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் மினிட்ஸ் கிடைக்குதுங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதே கேம்ல ஜேசூஸ் நல்லா லெஃப்ட்ல போனா ஃப்ரீயா இருக்கிறான் வெனேரி. அங்க பாஸ் போட்டிருந்தா ஒரு 6வது கோல் அடிச்சுக்கலாம். இவருல அந்த நேரத்துல நாங்க தான் கோல் அடிக்கணும். ஆங்கிளே இல்லாம சும்மாவே ஓப்பன் போஸ்ட்ல இருந்தாலே அடிக்க மாட்டான். இங்க வந்து இவரு அப்படியே டாப் பின்ஸ் அடிக்க பாக்குறாரு இவரு. இதான் சுத்தம் எனக்கு சுத்தம் அது என்ன சொல்றதுன்னே தெரியல. பட் அகைன் நான் எப்படி பாக்குறேன்னா, ஏதாச்சும் நம்மளுக்கு இப்ப இதுதான் ஸ்குவாடு, இவங்க தான் இருக்கானுங்க, நம்ம எந்த இது பண்ணினாலுமே இவங்களை எப்படியாச்சும் ஃபார்ம் கொண்டு வந்து ஆட வைக்கிறது தான் நம்மளால முடியும். நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் முடியுமா? We gotta keep trying. I don't know. Keep hitting the barn door. At some point it's going to break. அதுதான் அது ஒரே விஷயம். ஏன்னா this is we screwed up in the summer with the transfers. So நம்மளுக்கு வந்து இப்போ இவன் தான் இருக்கிறாங்கிறப்ப ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும். அட்லீஸ்ட் அது ஒரு கரபாவ் கேம்ல வந்து நம்மளால வந்து சாக்காவை இதுதான் சொல்றேன். 73rd minute we took Odegaard and Saka both out at the same time. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து போன சீசன்ல யோசிச்சு பார்க்க கூட முடியாத விஷயம். ரைட்டா? இந்த மாதிரியான கேம்ல கூட ஆட்டை எடுக்க மாட்டான். ஏன்னா அவ்வளவுதான் லோவா இருக்கும் கான்பிடன்ஸ் இருந்த பிளேயர்ஸ் மேல. இந்த மாதிரி இடத்துல வந்து சும்மா நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், 3 கோல் போக மாட்டோம் நம்மளுக்கு தெரியும். உன்னோட ஃபார்முக்கு நீ ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணிக்க, அவ்வளவுதான். நான் அப்படிதான் பாக்குறேன் இந்த மொத்த விஷயத்துமே. ஸோ ஐ வில் கிவ் தெம் ஈச் ஒரு 5 or something 5 to 6 on 10 அவ்வளவுதான். ஒன்னேரி வந்தா டீசென்டா பண்ணா, அவனுடைய வேலையை டீசென்டா பண்ணா. அதான் வந்தேன் ஜின்செங்கோ கிவியார், அதுதான் கடைசியில 2 பேருக்கு வந்தேன். ஜின்செங்கோ கிவியார் நல்லா பண்ணா ஆக்சுவலா. அவனுக்கு இந்த மாதிரி அவுட் ஆஃப் எவ்ரிஒன் அவன் தான் பெஸ்டா ஆடுனான் ப்ரோ. ட்ரூ. நான் தான் சொல்றேன், இந்த மாதிரியான கேம் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இப்ப கேப்ரியல் போறான்னு ஒரு பயம் வராம, லைக் லிவர்பூல் மாதிரியான கேம்ல கிவியாரை போட்டு ஆடு வைக்கிறது கஷ்டம். பட் இந்த மாதிரி வெஸ்ட் ஹாம், ஃபுல்ஹாம் இந்த மாதிரியான கேம்ஸ்ல எல்லாம் போட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்கிறதுங்கிறது லைக் த பெஸ்ட் திங் டு டூ. ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் யூ டிட் தட். ஸோ இதுதான் நம்மளுடைய வந்து கேம் ரிவ்யூ பிளஸ் பிளேயர் ரேட்டிங்ஸ். மக்களே, உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நாங்கள் கொடுத்த பிளேயர் ரேட்டிங்ஸ் நீங்க ஒத்துக்கிறீங்களா? கேலஃபியரி மேல கொஞ்சம் வன்மத்தை கக்கி இருக்கும், அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அப்புறம் இந்த பசங்க சொல்ற மாதிரி எனக்கு ஜார்ஜினியோ ட்ரொசார்ட்லாம் பிடிக்காமலாம் இல்லை. ஜார்ஜினியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரொசார்ட் வந்துட்டு எனக்கு ஃபுல் கேம்ல அவனால வந்து இதே அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியுமா தெரியல. அதான் எனக்கு ஒரு டவுட். அதான் இந்த வந்து ட்விஸ்ட் பண்ணி சொல்றாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அதுதான் இவரே ட்விஸ்ட் பண்ணிக்கிறாரு பாருங்க. இதெல்லாம் கொடுக்குறாரு.
இந்த மாதிரி இது வந்து விருமாண்டியில வந்து கொத்தால பாக்கு தேவரோட போக்கு இதுக்கும் விருமாண்டியோட இதுக்கும் வந்து ரேஷமோண்ட் எஃபெக்ட் எல்லாம் போடாதீங்க நீங்க இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் நானு. பட் இதுதான் வந்து நம்மளுடைய பிளேயர் ரேட்டிங்ஸ் அண்ட் கேம் ரிவ்யூ. ஸோ உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்து முக்கியமான கேம் நம்மளுக்கு யுனைடெடோட வருது, அதோட ப்ரிவியூ எபிசோட் வரும் விரைவில், அதை பாருங்க, மிட் வீக் கேம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வாரம் வந்து அரவிந்த் வந்து வெக்கேஷன்ல போனதுனால வீட்டுக்கு இனிமேல இருந்து எல்லா இதுக்கும் நீங்க வந்து ஹேமத்தை தான் பார்க்க போறீங்க கொஞ்ச நாளைக்கு. ஸோ ரிவ்யூ வந்துகிட்டே இருக்கும். எல்லாருமே ரெடியா இருங்க. ஸோ வித் தட் வி டேக் லீவ் ஃப்ரம் யூ கைஸ். தேங்க்ஸ் a lot for joining, தீபக் and ஹேமந்த். அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. Yeah, bye.